போயிருக்கிறேன். ஆனால் 2 இடையில இருக்கும். அது என்ன இது இடையில பேசுறீங்க? வணக்கம். சரி, வேறு யார் இணைந்திருக்கிறோம்? தமிழர்கள் மலையில தானே உங்களோட பக்கம்? ஹலோ, வணக்கம் வணக்கம். வணக்கம். அண்ணா, வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? சரி சரி, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்ல உற்சாகமா இருக்கிறோம். ஆ, போன கிழமை இருக்கேல, போன கிழமை வேறே இல்லை ஒருத்தரும். இவ அக்கா வரையில, நானும் வரையில. டெண்டர்கிழமை காணையில் எனக்கு தொடர்ச்சியா? ஆமா ஓ, ஆமா. சரி சரி முதல் கிழமை என்னன்னு தெரியல. சரி, பரவாயில்ல. அப்போ இன்றைக்கு உற்சாகம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். ஆமா ஆமா. நன்றி நன்றி, வணக்கம். லக்ஷிகா அவர்கள் என்ன வடிந்த காலநிலை, கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டு இருக்கு போல இருக்கு இல்லையே? லட்சியாவை காணேன். லக்ஷிகா அவர்களானே அல்ல லக்ஷனாவோ? உற்சாகமான இனிய காலை உற்சாக வணக்கம். வணக்கம். எல்லோருக்குமே உற்சாகமான வணக்கம். ஆமாம், இரவு முழுக்க மழை பெய்து இப்போது விட்டு விட்டது. அப்படி இருந்தும் மப்பும் மந்தரவுமாகவே இருக்கிறது. சூரிய ஒளியை காணவில்லை. சரி சரி, தூரத்தில் தெரியும் போது கொஞ்சம் மழை சூழல்லாம் தெரிகிறது. சூரியன் வருவார் ஒளியை தருகிறார், நேர வருவார் இப்போ எரிக்கிறதுக்கு எல்லாரையும். ஓகே, நெக்ஸ்ட் நேவிஸ் பிரிப்பவர்கள் எழுத்தில் தெரிகிறார். லக்ஷனா எழுத்தில் தெரியுறீங்கள். சரி, அவர்கள் ஆயத்தமாகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். எல்லோருக்கும் மீண்டும் இனிய உற்சாக காலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமையின் இன்னும் ஒரு பக்கத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று திரு வருகை காலம் 2வது வாரம், அப்படித்தானே? 2வது வாரம் 2வது மலரிய ஏற்ற போகிறீர்கள். அங்கே ஏற்றுங்கள், பார்ப்போம். மங்களகரமாக மங்களம் இல்லை, மங்களகரமாக வெளியே ஏற்றி விடுங்கள். சரி, உற்சாகம். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த டிவியில் இது அமைதி வாரம் என்று சொல்ல கேட்டிருந்தேன். அமைதி வாரம் தான். நம்பிக்கை முதலாவது, 2வது அமைதி. சரி, நன்றி ஜானடேசன். நன்றி. கொளுத்தி அவர் விளக்கேற்றி வைத்தார், விடிய விடிய எரியட்டும் என்று. விளக்கேற்றி வைத்து விட்டார், விடிய விடிய எரியட்டும். நடக்க போகும் நிகழ்வுகள் யாவும் நல்லதாக நடக்கட்டும். அது கவிதை. சரி, அப்படியாவது கவிதை சொல்லலாம். அப்போ ஓகே, சரி. 2 இருக்கிறது. சரி, தெரிகிறது. ஆமாம் ஆமாம். மகிழ்ச்சி. அப்போ எங்கே ராஜினி அவர்கள் வீட்டில் காணவில்லை? சரி, பின்னர் பார்ப்போம். சரி, மகிழ்ச்சி. இன்று எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன. 8:30க்கு இன்று உதிப்பூக்கள், 5 மணிக்கு அழகிய மலர்கள், 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும், அதுக்கு பிற்பாடு சுடர் ஒய்ப்புகளாக 12:45 இளையோர் நிகழ்ச்சிகள் வழமை போல. இன்று இளையோர் யோகா 159 தொட்டிருக்கிறது, தொடப்போவதை நினைக்கிறேன். அது நேர காலத்துக்கு வரும் என்று நம்புவோம். கண்டிப்பாக. அதுக்கு முதல் பெற்றோரே தெய்வம் என்று சற்று நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அவை உருட்டல் சிந்தனையை குறைத்து கொள்வோம். அப்படி என்றால் சந்தோஷம். இளையோர் யோகா ஆயத்தமோ? நீங்க நடைக்கு ஆயத்தம் போல இருக்கு. சரி, சந்தோஷம். நடக்கிறோம். நாம் நன்றி. உங்களுடைய இலையில்லா மரங்களை பார்க்கிறோம். ஆமாம். அப்ப அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம். இல்லாத மரங்களுக்கு இன்பம் பொங்க வாழ்த்துவோம், அதான் கவிதை. ஆனா இலை இருக்குது என்ன மரத்து, எங்களுக்கு தெரியல ஒழிய. வார பிப்ரவரி முடிய எல்லாம் வெளியில வருவினோம். என்ன வெளியில வரும் இப்போதெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறபடிதான் வருகுது. இப்ப அதான் இலை இல்லை என்று சொன்னா அது பிழை. இலை இருக்கிறது எங்களுக்கு தெரியல. உள்ளுக்கு இருக்குது, இல்லாம வருமா? என்ன நெருப்பில்லாமல் போய் வருமாவா, போயில்லாமல் நெருப்பு வருமா? நெருப்பில்லாமல் போய் வருமா? புகை வரைக்குள்ள நெருப்பு இருந்ததுதான் புகை வந்து கொண்டிருக்கும் போது
நெருப்போட இருக்கிற பூவைதான் அப்படி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஆகவே நெருப்பு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அல்ல. அர்த்தம். சரி, அதுபோல இலைகள், மரங்களில் இலைகள் உண்டு, நமக்கு தெரிவதில்லை. இப்போ சூரியன் இரவு நேரம் சூரியன் இருக்கிறாரா இல்லையா? நமக்கு தெரிவதில்லை. தர்ஜினி சிந்தனைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். ஆகவே எல்லாமே இருக்கிறது, இல்லாத ஒன்றும் பிறவாது, இருப்பதுதான் பிறக்கும். ஆகவே இன்று ஒரு புதிய சிந்தனையாக இருக்கலாம். குளிர்காலத்தில் ஐரோப்பாவில் மரங்களில் இலை இருக்குமா இல்லையா? இல்லையே, இப்பதான் கதைத்தம். எல்லா மரங்களிலும் இலை உண்டு, எமக்கு தெரிவதில்லை. இரவிலும் சூரியன் உண்டு, எமக்கு தெரிவதில்லை. அந்த பாயிண்ட விட்டுட்டீங்க. எமக்கு கண்ணுக்கு வெளியே காணையில் எல்லாமே கிளைகளாக மர பட்டைகளாகவே இருக்கிறது, சுள்ளிகளாகவே தெரிகிறது. ஆனால் இலை இல்லாமல் மரம் இல்லை என்றால் திருப்பி வரும். அதுதான் 2ஆம் நூற்றாண்டில் பாடினார்கள், இல்லாத ஒன்றும் பிறவாது. அப்படி பிறப்பன அத்தனையுமே இருப்பவைதான். அதான் இந்த பாட்டா இல்லாம என்னாலும் பெற வேண்டும் பாட்டு இருக்காதா? அது இல்லாதார் இல்லாமை நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாதார் இல்லாமை நிலை வேண்டும். அது வேற. இது அது குருவிய பறந்தது. அது சரிதான். வணக்கம் நேவிஸ்ரீ பேரலே. இருக்கு நிலையை பார்த்தா இன்னும் நடை இல்லை போல இருக்கிறது. சரி, சந்தோஷம். வாருங்கள், இணைந்து கொள்வோம். சரி, அப்ப சமய சிந்தனைக்காக 2 இணைந்திருக்கிறீர்கள். பொது சிந்தனைக்காக இப்போது 9 பேர் இணைந்திருக்கிறோம். 3, 6, 9 பேர். சரி, சந்தோஷம். லக்ஷனா இருக்கிறீங்களா? திடீரென்று நான் நடந்தேன் மாமான்னு சொல்லாமா? ஆதாரத்தை காட்டுங்க. இல்லை, லக்ஷனா இல்லை. அவர் நித்திரையில் சும்மா வீடியோ போட்டுட்டு ஆஃப் பண்ணி வைத்திருக்கிறார். சரி, நல்லது, மகிழ்ச்சி. இன்றைய நாளும் இன்னும் ஒரு நாளை போல உற்சாகமான பொழுதுகள். இந்த அண்டத்தின் சராசரம் அத்தனையுமே சிறப்பாக இருக்கிறது. நாமும் அதை பாவித்து எங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை சூடிக்கொள்வோம் என்ற மகிழ்வோடு ஆரம்பம் செய்வோம். ராஜினி அவர்கள் தொடர ஆயத்தம் தானே? சரி, எல்லோருக்கும் வணக்கம். ராஜினி அவர்களுக்கும் உற்சாக வணக்கம். தொடருங்கள். வணக்கம் ராமன் அவர்களுக்கும் வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று மனித நேயம் போற்றும் மாதத்தில் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் லண்டன் தமிழ் வானொலியிலும் சமூகத்திலும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அனைவரும் உடைய சிந்தனைகளை ஓதரா தாருங்கள். வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களே, உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். தோப்பாளினி ராஜினி அல்போன் சொல்றதுக்கும் அது நடாமுகனவர்களுக்கு அனைத்து பாமுகத்தை கிறிஸ்தாசிரன் கூறிக்கொண்டு நன்றே மந்தே தியானடேசன். இந்தி ஜேசுவின் வருகை எதிர்பார்த்து இன்று 2வது மெழுதிரியை ஏற்றினோம். இந்திய 1வது திருவரை காலம் நம்பிக்கை, 2வது திருவரை காலம் அமைதி. திருவரை காலத்தின் 2ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்று தூய கன்னி மரியாயின் அமலோற்பவ நாளை திருச்சபை எல்லா நாடுகளிலும் கொண்டாடுகின்றது. திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் எண்ணிமரியா அமலோற்பவி என்று கிறிஸ்துவுக்கு 1954 அறிவித்தார். அன்னிமரியின் வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறைவன் சிறப்பு நிலை அவருக்கு கொடுத்தார். அன்னை அவரது தாயின் வயிற்றில் உருவாகும் அதே நேரத்தில் பாவத்தின் தீண்டுதல் எதுவுமின்றி மீட்கப்பட்டார் என்பதை இன்றைய விழா தரும் செய்தியாகும். இயேசு உலக மக்கள் அனைவருக்கும் பெற்று தந்த மீட்பின் பலன் அன்னை மரியாவுக்கு முன்னதாகவே கொடுக்கப்பட்டது. இறைவன் மனிதனாக உருவகமாக தன் தாயை சிறப்பாக தயாரித்தார். பாவக்கரை சிறிதுமின்றி பிறந்த அன்னை மரியா அன்றைய பாவச்சூழல் நிறைந்த உலகை மாற்ற தன் ஒரே மகனை வளர்த்து கையளித்தார். பாவச்சூழல் நிறைந்த உலகை பாசச்சூழலுக்கும் கொண்டு சென்ற
இயேசுவின் இந்த ரேரசு பணிக்கு தன்னை முதற்காலியாக ஆக்கியதுடன் உடனிருந்து ஊக்கமுட்டியது மன்னமரியின் பணிதான். கபிரியேல் வானதுர வழியாக இறைவனின் மீட்பு திட்டத்தை அறிந்தது முதல் தன் மகன் வழியாக நிறைவேற்றியது வரை அவர் கடவுளின் திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார். சிறந்த அன்னையாக இருந்தார். நாம் உண்மையிலே அன்னமரியை பின்பற்ற வேண்டுமென்றால் அவரைப் போல மற்றவர் மீட்புக்கு விடுதலைக்கும் மகிழ்ச்சிக்கும் தன்னை தர முன்வர வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் நாம் அனைவர் அன்னைக்கு மதிப்பு கொடுக்கிறோம். தாய்மையை உணராத உதாசீனப்படுத்தி தருணங்கள் நேற்று மனம் மறந்தோம், மன்னிப்பு கொள்ளுவோம். எல்லோரும் அமைதியான நிலையிலிருந்து நாங்களும் எல்லோரும் எல்லாற்றையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை அடைவோமாக. ஆதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரந்தாரும். ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகுமை பாரும். ஒன்றே கேட்டிடுவோம் தாயே நாம் ஓர் சாபான பவந்தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை தூயவராய் பேணும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரந்தாரும். இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகமை பாரும். நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவளே. நன்றி. உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள். உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய கால உற்சாக வணக்கம். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் ஏற்பட்டு உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீர்களா? ஆமாம், நீங்களும் அப்படி. நன்றி. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு பாமுக அதிபர் ராமோகன் அவர்களுக்கும் திருமதி வாணி மோகன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நாங்கள் அன்னை மரியாவின் அமலோத்பவ திருநாளை நாங்கள் திருவகையுடன் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்னையின் சிந்தனைகளை இங்கு தருகின்றேன். தம்மால் முன்னே குறிக்கப்பட்டவர்கள் தம் மகளின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார் என்கின்றார் புனித பவுல் அடிகளார். அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று நாம் அன்னை மரியாவின் அமல உற்பவ திருநாளை மாபெரும் திருவிழாவாக கொண்டாடி வருகின்றோம். தந்தையாகிய கடவுள் தனது மகன் பிறப்பதற்கு அன்னை மரியாவை தெரிந்து கொண்டார். மிகுதியான அருளை பொழிந்து மாசற்ற நிலையில் பிறப்பு வழி பாவம் அவரை தீண்ட வண்ணம் காத்து கொண்டார். மரியா தாய் அன்னம்மாவின் வயிற்றில் இருக்கின்ற போதே கடவுளின் அருளால் பாவ மாசின்றி பாதுகாக்கப்பட்டிருந்தார் என்பதுதான் மையப்பொருள். லூர்து நகரில் பெர்னதேத்துக்கு காட்சி தந்த போது அன்னை மரியாள் தன்னை பற்றி சொன்னது. நாமே அமல உற்பவம். அன்னை மரியே தன்னை பற்றி வெளிப்படுத்திய இந்த இறையியல் உண்மையை திருச்சபையின் தொடக்க காலத்திலிருந்தே நாம் ஏற்று வருகின்றோம். தேவதாயின் பெருமைகளையும் சிறப்புகளையும் இயேசு காவியம் எடுத்தியம்புவதை நாம் பார்ப்போம். நிலவினும் வதனம் நெற்றி நெடுமலை அணைய கூந்தல் நெற்றி நெடுமலை அணைய கூந்தல் மலரெனும் கண்கள் கைகள் மரியம்மை அழகின் தெய்வம் பொன்னிகர் சூசையின் புகழ்பெறு மனையாளாக கைக்கொள்ள இருந்த நாளில் சொன்னவோர் செய்தி கேட்டாள் தூதர் கபிரியேல் மூலம். ஆண்டவர் குமாரன் உந்தன் செம்மைசேர் மகனாக தோன்றும் சிறப்பினை அடைய காண்பீர். இம்மையில் மறுமை காட்டும் இறையவர் குமாரன் தன்னை தம்மரும் மகனாய் காணும் தவம் உந்தன் தவமென்றோ என்றார். இதையே கருவிலான் கருவாக நீர் அவரை கருந்தாங்கி கன்னித்தாய் ஆகினையே என்று வீரமாமுனிவர் கூறியிருக்கின்றார். தேவதாய் அன்பு செய்பவர், அன்பு செய்யப்படுபவர், அருள் நிறைந்தவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், நிறைவாழ்வை பெற்றவர், புதிய உடன்படிக்கையின் பேழையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னை மரியா என்னும் புதுமுகம், கேட்காமலே வரம் பெற்றவர், மதிய எழுப்பிய வினாக்களுக்கெல்லாம் விடை கொடுத்துவிட்டு சரணாகதி தத்துவத்தின் சந்நிதியானாள். யூகம் நிறைந்த யுவதி தன்னை வந்தடைந்த கொடைக்கு தன்னையே கொடையாக கொடுத்து விட்டார்.
யாவருக்கும் மேலான் அளவிலா சீருடையால் யாவருக்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியாய் இன்பத்துள் வைத்தாய். இது திருவாசகம் என்று இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் அன்னை மரியா. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அடிபணிந்தார். இறைவனுக்கு கீழ்ப்படிதல் விண்ணவன் ஆள்வதற்கு சமம். தாழ்ந்து பணிந்த அவர் இறைவனை போற்றி பெருமைப்படுத்துகின்றார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையால் என போற்றி புகழுமே என்று பாடுகின்றார். அன்னையின் தாழ்ச்சி அவருக்கு மகிமையை அளித்தது. இறைவனின் தாய் என்ற மகிமையில் அல்ல, அவர் இறைவனில் தங்கி வாழ்ந்தார் என்பதே அவரின் சிறப்பு. அன்னை வழியாக இறைவனிடம் நாம் பெற்ற நன்மைகளும் ஏராளம். அவைகளுக்காக இன்று நன்றி கூறுவோம். நம் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவோம். வேறுடையால் என போற்றப்படும் தகுதியுடைய அன்னையிடம் தூய்மை, தாழ்மை, பொறுமை, அமைதி வாழ்விற்காக வேண்டுவோம். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. மரியே வாழ்க என்று கூறிக்கொண்டு மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே அமளியாயுடித்து பலவை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே ஊருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயம் மாமரை புகழும் மரி என்னும் மலரி மாதரின் மாமணி என்று வேண்டிக் கொண்டு இந்த இறைவனுடைய சிந்தனையில் எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இறைவனின் நிறைவான ஆசையும் அன்னை மரியாவின் பாதுகாவலும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் அன்னையின் மூலமாக எல்லோரையும் வாழ்த்திக் கொண்டு அனைவருக்குமாக இந்த காலை வணக்கம் அன்பான வாழ்த்துக்களை கூறி நடை பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி அன்னையின் அருளாசியை வேண்டி அன்போடு கூட வருகிறேன். திருமதி ராஜியா உற்சவத்தை. நன்றி, வணக்கம். நன்றி. உடைய சிந்தனைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இப்போது நீங்கள் உங்களுடைய சிந்தனையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இருமிக்கிறதுக்கு தங்கி முடிப்பான். மார்கழி 6ஆம் தேதி புனித நிக்கோலாஸ் விழா. பழைய மைரா என்ற அழைக்கப்பட்ட இன்றைய துருக்கியில் 300 ஆண்டளவில் வாழ்ந்தவர். சிறு வயதில் அவரது பெற்றோர் இழக்கவே பெரும் சொத்துக்கு அதிபதியானார். தனது பெரும் சொத்தாக நினைக்காமல் தேவையில் உள்ளோர் மேன்மையை செலவிட்ட அவர் திருத்தொண்டராகி பின்னர் ஆயராகி பணிபுரிந்தவர். அமெரிக்காவில் நத்தர் தாத்தாவை சாந்தா கிளாஸ் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இப்பெயருக்கு உரிமையாளரும் இவரே. ஆயராக இருக்கையில் ஏழைகளுக்கு உதவி செய்த புனித நிக்கோலாஸை பின்பற்றி அந்நாள் நத்தர் தாத்தாவாக இடம்பெறுகிறோம். மார்கழி 6ஆம் தேதி. என்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நாம், என்ன கொடுப்பது? மலரை படைத்த மலருக்கு மலரை கொடுப்பதா, கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா, கனியை கொடுப்பதா? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது நாம், என்ன கொடுப்பது?
நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜநகரம் சென்றது மொழியாளர் பாடல் பாடல் முதல் ஆரம்பமாக படிச்சிருந்தோம். நல்ல பாடல். இப்ப குழந்தைகள் கேட்ட பாடல் நல்ல பாடல் பாடுனீங்க, ஞாபகம் முடிஞ்சீங்க. நன்றி. சாந்தனிக்கலா 6ஆம் தேதி வந்தது குழந்தைகள் கிறிஸ்மஸ் தாத்தாண்டு. ஆமாம், குழந்தைகள் கிறிஸ்மஸ் காலத்துல கிறிஸ்மஸ் தாத்தாண்டு அந்த ஒரு தாத்தாவை அன்போடு வரவேற்கிற அந்த காலங்கள். அவர் வந்து நான் போன வெள்ளிக்கிழமை அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவர் அந்த எப்படி இந்த பரிசுகள் கொடுக்க தொடங்கினார்கள் சொல்லியிருந்தேன். அவருக்கு விளையாட சில்வரா பிறந்த குழந்தை பண்ணிட்டாங்க. தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த வேண்டும், ஏழைகளுக்கு கொடைகள் அள்ளி கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு நிறைய கொடுத்து பரிசுகளை கொடுத்து, அதாவது அந்த பிள்ளைகளை அந்த கிறிஸ்மஸ் தாத்தான பெருமைப்படுத்த இந்த நாளை கொண்டாடுகிறார்கள் சொல்லி நாளையும் இப்படித்தான் ஜெர்மனியில எல்லாம் இந்த இப்படி மரங்களிலே அதெல்லாம் கொண்டு இப்படி இருக்க அதை முடித்து கொண்டே தான் கிளறான்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் சின்ன ஆப்பிள் பழத்தை எல்லாம் குத்தி தான் அந்த கிறிஸ்துமஸ் மரம் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பத்தில் உள்ள ஆட்கள் செய்தார்கள். அது எங்களுக்கும் தெரியாது. சின்ன காலத்துல நாங்களும் ஏமாந்த அந்த வீட்டுல எல்லாம் இப்படி கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கொடுக்கலன்னு இல்லை. அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து அருள் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனா இங்க வந்து இந்த பிள்ளைகள் கிறிஸ்மஸ் தாத்தாண்ட உண்மையிலேயே அவர் தான் வந்து தாராருண்டு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு. என்னன்னு சொன்னா இரவில தான் வீட்டுல அம்மாமார் அந்த கிறிஸ்மஸ் மிரவெல்லாம் சோடிப்பாங்க. பெரிய குழந்தைகள் வந்து பார்த்தா மிரவெல்லாம் சோடிச்சிருக்க கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு. 6ஆம் தேதி அந்த கெமைண்டன்னு சொல்லி இருக்கிற இடத்துல முன்னுக்கு எல்லாரும் அம்மா மேல அப்பா மேல பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை தொடங்கி கூட்டிட்டு வந்து போவினோம். அதெல்லாம் அந்த பெரிய அந்த நிக்கலோ சாக்லேட்டும் மற்ற வர சாக்லேட்டுகள் எல்லாம் அந்த பிள்ளைகளை கொடுப்பினோம். அதுக்காக அள்ளி கொடுக்காது நோயா சேர்த்து சேர்த்தாலும் அந்த கொடுக்கறது மாதிரி அதற்கு வந்து வியப்படுறது. அந்த பிள்ளைகள் எங்களெல்லாம் வளர்ந்த பிறகும் அவர் நினைச்சது தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா வந்துதான் இதெல்லாம் வீட்டெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு வருடம் கொஞ்சம் வந்த பிறகு அவன் எழுதி வரத்துல நாங்கள் விளக்க சோடிச்சுக்கிறத கண்டுட்டு நீங்க தானா இதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு இல்லை ஒரு 15 கிட்ட எழுதி வைப்பா. தனக்கு நிக்கலோஸ் கொண்டு வந்து வைப்பாருண்டு. நாங்க தான் அதை வேண்டி வைக்கிறோம். ஏமாந்து வருவாங்க பின்னாடி. இப்ப பிள்ளைகள்லாம் கிறிஸ்மஸ் சத்தம் மணி அடிச்சுக்கிறது தான் வராது. அப்படிலாம் பார்த்து கண்டிப்பாங்க. மணி சத்தம் இருக்கும். கேட்டோடனே கீழே காவுக்குள்ளேருந்து யாராவது அந்த அந்த வேலை போட்டுக்கள் வாங்கிட்டு பிள்ளைகள்லாம் கவுசி போட்டு பயந்துக்கிறது. பயம் நல்ல அடக்கொடுக்கமா இருப்பாங்க. எல்லாம் அப்படி சத்தம் போட்டா தகவலை கிடைக்காதெல்லாம் தெரியும். கிறிஸ்துமஸ் சத்தம் வர சத்தம் விடாது எடுங்கன்னு சொல்லி அந்த அமைதியா இப்பயும் அந்த பிள்ளைகள் இருக்கிற மாதிரி பார்க்கறதாங்க. சிறப்பு தான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிந்தனை தந்த ஜெயா நடேசன் அவர்கள், நேவிஸ் பிரித்தவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக இருப்பவர்கள் உடைய சுய சிந்தனையை தரலாம். காலநிலைகள் எல்லாம் என்ன மாதிரி கூடியிருக்க நடக்குறீங்களா இல்லாட்டி நேற்று எங்களுக்கு நல்ல இருந்த மாதிரி உண்டு. குளிரா இருக்குன்றா நான் வெளிச்சமா வெளிச்சமான நேற்று தான் நான் பார்த்த அளவில் அப்படி ஒரு காலநிலையை நான் நினைக்கிறேன். இங்க பரவாயில்லை. உங்களோட பக்கம் ஒரு இடத்த போயிட்டு தெருக்களை எல்லாம் அமைதியா இருக்கு. மக்கள் எல்லாம் நல்லா உறக்கத்துல இருக்கிறார்கள். ஒருவரையும் தெருக்களில காண 11 பேர் இருக்கிறார்கள். இதுல தெரியுது 11 பேர் இருக்கிறாங்க. யாராவது பொது சிந்தனை இருந்தா தரலாம் சொல்லுங்க. இனிய வணக்கம் மீண்டும். இந்த மார்கழி மாத பகுதிகளில் 6ஆம் தேதி நிக்கோலஸ் டாக்கன்னு சொல்லி இங்க கொண்டாடுவார்கள். எந்த சமய வேறுபாடின்றி எல்லா குழந்தைகளும் அந்த சந்தோஷமாக இருப்பார்கள். அதே நேரம் கிறிஸ்துமஸ் நாள் என்றும் அதுக்கு முதல் அந்த மாதங்கள் முழுக்கவே ஒரு கொண்டாட்டம் குதூகலம் தன் சிறுவர்கள் முதல் பெரியோர் வரை காணப்படுகின்றார்கள். பார்க்கும்போது சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. அந்த இருண்ட கால பகுதியில் இப்படியான இதுகளை போட்டு மக்கள் மனங்களில் சந்தோஷத்தை
உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் காணப்படுகிறது. அதே நேரம் எனக்கு வந்த பொது சிந்தனையாக இப்ப வரும்போது நீண்ட கிட்ட இந்த பக்கத்துல போமன்னு ஒரு பாதையை காட்டினேன். அந்த பாதை வந்து பூட்டப்பட்டிருந்தது, அங்கால போக இல்லாமல் பூட்டப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் அதை திரும்பி போகாமல் இன்னொரு பாதையால வர்றோம் என்ன. அதே மாதிரி இப்ப தர்ஜினி அவர்களையும் பார்த்து ஆரம்பத்துல அந்த ஷாலை வந்து கழுத்துல கட்டி கொண்டு வந்தார் வெளியில, பிறகு பார்த்தா தலையில போட்டு கொண்டு வந்தார். அப்ப ஒரு ஒன்றுக்கு மட்டுமென்று பயன்படுத்தாமல் ஏதோ ஒன்றை மாற்றம் செய்து நாங்கள் நினைக்கிறதை அடைகிறோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் வந்து பல இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே வரும். மனதை பாதிக்கும், மனதை தாழ்வடைய செய்யும், மனதை சோர்வடைய செய்யும். அப்படியான நேரங்கள்ல அதை மீண்டு எழுந்து இன்னொரு பாதையை கண்டுபிடிச்சு சந்தோஷமாக ஆரோக்கியமாக நினைக்கிறத முடிக்கிற செயல்களை செய்ய வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது. நன்றி நன்றி சிந்தனைக்கு. மாற்றம் பெற வேண்டும் தான், எல்லாத்திலும் மாற்றம் பெற வேண்டும். மாற்றம் பெற வேண்டாம் முயற்சி உண்டு. துவண்டு போகாமல் சோர்ந்து போய் இருக்காம மனதால தான் நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் தான் மனதை மாற்ற வேண்டும். அடுத்தவர் சொல்லி எங்களோட மனம் மாறப்போவதில்லை. நாங்களாகவே அதை சந்தோஷப்படுத்தி நினைக்கிறதை அடைய வேண்டும் என்றதை நினைத்து கொண்டேன் இந்த நேரத்தில். நன்றி, உங்களோட சிந்தனைகளுக்கும் நன்றி. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். நன்றி லட்சுமி அக்கா. முதல் கழுத்துலான் கட்டியிருந்தான், பிறகு தலையில போட வேண்டியது இருந்தது, சின்ன தூரலா இருந்தபடியால. பிறகு தலையிலையும் போட்டுட்டு பார்க்க மழையும் தூர வலிக்கிற, பிறகு குடையும் பிடிக்க வேண்டியதா போயிட்டு, குடையும் பிடிக்க பார்த்தா கை குளிர வலிக்கிட்டு, பிறகு ஹேண்ட் ஷூ போட்டுட்டு அப்படியே ஒரு நடைப்பயணம். எப்பவும் நான் அது என்னுடைய கால்நிலை பக்கம் எப்பவும் குட்டி சிந்தனை நினைக்கிறதுல அதிபர் சொன்ன மாதிரி நிச்சயமா தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் எங்க இதை சொல்லலாம் அப்படி சொல்லலாம்ட்டு அதுலயும் இன்று காலையில் நிறைய கதை சொல்லி இருக்கிறோம். எங்கட வீட்டுல நடந்த கதை. இன்று காலையில் எழுந்தினப்போ எங்கள் வீட்டுல திடீர்னு சென்று விட்டா தினாவும் சண்முகநாதன் அவர்களும் இருந்தார்கள். எழுப்பி இருந்தப்போ என்னவோ தெரியல, இன்று திருக்குறள் எப்போ எழுதி வைப்பது வழக்கம், 2 குறள்கள் அப்போ அதுல இருந்தது. அப்போ எல்லாருமே சொல்ற ஒரு கேள்வி, ஒரு திருக்குறள் எதுவென்றால் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட எனக்கு சரியா தெரியாது, பார்த்து சொன்னாதான் சரியா சொல்வேன். உங்களில் பலர் அதை சொல்லுவீர்கள். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி என்றுதான் உச்சரிப்பார்கள். அந்த திருக்குறள் என்னவோ தெரியல, எனக்கு 10 தரம் வந்து போச்சு. அப்ப அந்த உச்சரிப்பு அது எதுவா இருக்கும் என்று தேடி பார்த்தப்போ தந்தை மகன் காற்றும் உதவி என்றுதான் அந்த வரிகள் இருந்தது. அப்போ ஆச்சரியமா இருந்தது, என் மகனுக்கு என்ன மாத்தினார்கள் என்றது அந்த பக்கமா எனக்கு தேடல். அதுல இருந்த தெளிவுரையும் வாசிச்சு தினாவுக்கும் அதை வாசிச்சு அது இப்படி என்று சொல்லி கொடுத்து முடிந்து சாப்பாடு மேசையடியில் போகும்போது நானும் இவ்வளவும் தந்தை பற்றி இந்த தினாவுக்கு சொல்லி கொண்டிருக்கும் போது தந்தை என்ன செய்தார், 2 கப்பை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்தார். இங்க பாரு, என்னுடைய அம்மா என்ன வேலை செய்து வைத்திருக்கிறார், ஒரு டீ தான் ஊத்தினவா, 2 கப்புக்குள்ள தேயில மிச்ச சாயத்தை போட்டு வச்சிருக்கேன் சொல்லி கொண்டு வந்து காட்டினார் மேசையில. அப்ப நான் நினைத்து கொண்டேன், இவ்வளவும் நடக்கும்போது இருந்து பார்த்த தந்தை கூட அந்த விடயத்தை தீனா கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சேன். அப்ப எனக்கு சிரிப்பாயும் போயிட்டு. ஆனா என்னவோ தெரியல, அதிகமா சமூகத்துல இணைஞ்சபடியால தெரியல, பட்டுன்னு கோபம் வராது உண்மைக்கும் ராஜநேந்தி ராமங்க. அப்ப அதையும் ஏற்றுக்கொண்டு சிரிச்சு கொண்டு நடந்து போனேன் என்று இருந்தாலும் தந்தை மகற்றாற்றும் உதவி என்ற திருக்குறள் உங்களில் யாராவதுக்கு தெரிந்தால் அதை நிறைவுபடுத்தி தாருங்கள். என்னால் பார்த்துத்தான் அதை படித்துக் கொள்ள முடிந்தது. இதை சிந்தனையா சொல்லுவேன் என்று கூட நான் நினைத்து வரவில்லை, நினைத்துக் கொண்டேன். நன்றி, எல்லோருக்கும் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். 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 வணக்கம் ராஜினி. தந்தை மகற்றாற்றும் உதவி அவியத்து முந்தி இருப்ப செயல் என்று தர்சினிக்கு அந்த குரலை முடித்து வைக்கிறேன். ஆமா, பாமுக பார்வையை பார்க்க எல்லோரும் நடந்து கொண்டு நிக்கிறது ரோட்டுகள், எல்லாரும் முயற்சியா இருக்கிறார்கள் என்றதே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அதாவது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். எப்போதுமே முயன்று கொண்டிருக்கும் போது அது இயக்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு காலையில வந்த சிந்தனை, நான் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது
ஒரு கூட தூரத்துக்கு முதல் ஓடி கிட்ட வருவது இலகுவா அல்லது கிட்ட இருந்து தூரத்துக்கு ஓடுவது இலகுவா என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருந்தது. அப்பொழுது நான் எனக்குள்ள நினைச்சேன், முதல் கடினப்பட்டு, அதாவது முதல் மேட்டுக்கு ஏறணும். அப்ப கடினப்பட்டு ஏறுற ஒவ்வொரு நிமிடமும் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனா பெண்டு இறங்கி வரைக்கும் எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது, காணக்கூடியதா இருக்கிறது. அப்ப எப்பவும் கடினப்பட்டு பிறகு இலகுவாக்குறது சுலபம் என்று நினைக்கிறேன். அதனால்தான் இளமையில நன்றாக உழைக்க வேணும், முதுமையில இலகுவாக அந்த உழைப்பை பார்க்கலாம் அல்லது ஓய்வூதியம் எடுக்கலாம், அந்த ஓய்வாக இருக்கலாம் என்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்ப ஏன் அந்த முதல்ல கடினம், ஏன் முதல்ல இலகுவா செய்ய இல்லாதோன்ற ஒரு கேள்வி. முதலில் இலகுவாக செய்தால் இந்த ஒரு சோம்பல் வந்துடும், அப்ப எல்லாம் இலகுவாக இருக்க மாட்டேன். ஆனா கடினப்பட்டு செய்ய எங்களுக்கு தெரியும், மேடு இருக்குது, உயரமாக ஏறணும், அப்ப என்னுடைய சக்தியை கூட கொடுக்கணும், கீழே வரைக்கும் அது இலகுவாகும், எனக்கு சுகமாக இருக்கும். அப்ப அப்படித்தான் கஷ்டப்பட்டு உழைக்க வேணும், அது பின்னாளில எங்களுக்கு பயனாக இருக்கும் என்ற ஒரு நிலை வந்தது. மற்றது ஒரு செய்தி, இது என்னுடைய சிந்தனை, ஒரு செய்தியை சொல்லுகிற. நேற்று டாட்மண்ட் நகரில திருவள்ளுவர் சிலை திறந்து வைத்தார்கள். அப்பொழுது ஒரு உணர்வு வந்தது. ஒரு யூடியூப்பால் பேட்டி எடுத்து கொண்டிருந்தார். அப்ப திடீரென கேட்டார், உங்களுக்கு எப்படி மனநிலை இருக்குதுண்டு. எங்களுக்கு என்னென்றால் இப்ப அதாவது வான்புகள் வள்ளுவன் தந்த குரல் உலகம் எல்லாம் பரவி இருக்கிறதை நாங்கள் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு மூலம் அறிந்து கொள்கிறோம். அதுபோல ஜெர்மனிய இடத்துல வந்திருக்க. அப்ப அந்த ஜெர்மன் பிள்ளைகள் எல்லாம் வந்து இதுல என்ன எழுதி இருக்கேன்டா, ஒரு குரலை எழுதி அதை டொச்சில மொழிபெயர்த்து இருக்கிறோட என்ன எழுதி இருக்கணும்ன்றதை வந்து பார்க்கணும். அப்ப அது எங்களோட தமிழ் மொழிக்கும் ஒரு பெருமையை தருகுது என்று நினைக்கிறேன். அதாவது இப்படி ஒரு நல்ல கருத்தை சொன்ன புலவரை நினைத்து பார்க்கிற ஒரு நேரமாக ஜெர்மனிய மக்களும் இருக்கிறார்கள். பிறகு அந்த பேகமைஸ்டர், அதாவது அந்த நகர விதாபேசைக்குள்ள சொன்னார், முந்தி பில்டிங் தான் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்டட்டை ஒவ்வொரு சிட்டியை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். டாட்மண்டை ஞாபகப்படுத்த அந்த பில்டிங் தான் இருக்கும். அப்ப இனி பில்டிங்கை விட இனி திருவள்ளுவர் சிலை தான் முந்தி நிற்க போகிறது என்று சொன்னார். ஆனா பில்டிங் அளவுக்கு திருவள்ளுவர் சில உயர்வாக இல்லை, ஆனால் 3 அடி சிலை தான் அந்த இடத்துல இருக்குது. அதையும் மையப்படுத்தி அங்க அடுத்த கடை இப்படி இருக்கு, அதாவது திருவள்ளுவர் சந்திக்கு அங்கால, திருவள்ளுவர் சந்திக்கு இஞ்சாலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உணர்வு இருக்குது மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் இருந்தது. அதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜினிக்கு உங்களுக்கு வகுப்புக்கு வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுடைய சிந்தனைக்கு சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வணக்கம். திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டதை கண்டு நாங்களும் பார்த்தோம். சிறப்பு தான். என்னென்றால் எங்களோட தமிழ் மொழிக்கு அழிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இப்படியாக ஒரு உதாரணமாக தமிழுக்காண்டி அந்த திருக்குறள் பாடிய திருவள்ளுவரை டாட்மண்ட் மக்களுக்கு தான் உண்மை. அதில் நின்று அதில் செய்தவர்களுக்கு பொறுப்படுத்து பணம் சேர்த்து மற்ற அதை வடிவத்தது ஒரு ஜெர்மன் பிள்ளை தான், ஜெர்மனியர். அவருக்கும் வாழ்த்துக்களை கூறி எடுத்தவர்கள் பங்கு பெற்றி சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, நன்றி. இதோட குரல் ஒன்று வந்தது யாரு? வணக்கம் எல்லோருக்கும். நான் எனக்கு பகு சிந்தனை இல்லாம நான் நடந்து கொண்டிருக்கேன். யார் கதைக்கிறது? நான் லக்ஷ்மணா. லக்ஷ்மணன். வாழ்த்துங்க. நன்றி, நன்றி. ஒன்றும் தெரியலையா உங்களுக்கு? செய்து சொல்லணும். என்னது? நாங்க அழைக்கும் போது என்ன இருந்தீங்க? அப்ப என்ன நடக்க பழகினோம். நீங்க பதில் சொல்லிருக்கலாம். நான் தூரத்துல நின்று ஹெல்லி வச்சுக்குள்ள வச்சுட்டேன். சரி, நல்ல. இப்ப நம்பர் நடக்கு. கொஞ்சம் பிளத்து கதைக்கணும். நாங்க மலைக்குள்ள நடக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வேறு யாராவது உங்களுக்கு ஏதாவது சிந்தனை தோன்றினால் சொல்லலாம் இருப்பவர்கள்.
அதுதான் சொன்னீங்களா? சொல்லிட்டாரு, ஒரு ஆள் தான் சொல்லல வருவாங்க, மற்றபடி எல்லாரும் சொல்லி. வேற யார் இருக்கீங்க ரோட்ல? வேற யார் இருக்கீங்க? ஒரு பேரும் இல்லையா? கதைச்ச கூட இருந்தா நீங்க போறீங்க. அப்படியா? காலையில் யாரு நீது நீ ரோட்லயா? நீ ஆமா. தெரியுது, இல்லையா? நீதியில் நடக்கிறார்கள் இருவரும். அது இல்ல, பிறகு கதைச்ச ஒண்ணு கேட்பீங்க. ஒருவருடைய கால் தான் ரெண்டு தெரிஞ்சான்னு பார்த்தா அது ரெண்டு பேருடைய ஒவ்வொரு கால் தெரியும். இந்த கேக்குதா கேக்குதா? ஆமா ஆமாம். இப்ப அதான் கேட்கும், கிட்ட வச்சு காய்ச்சா தான் கேட்கும். கிட்ட வச்சுதான் காய்ச்சேன் நான் முதல்ல. நடக்கிறீங்களான்னு கேட்டோம். நடக்கிறேன் மாமா. ஏன் என்ன சொன்னீங்க மாமா? ஏன்னு கேட்டோம். விளங்கி ஏன் நடக்கிறீங்க? ஏனென்றால் நான் நடக்கிறேன். வருஷத்துக்கு பிறகு அறிஞாதான் பலமையா நடக்கிறதா? அது வளமையா எல்லாரும் செய்யறதுதான். எல்லாரும் இந்த இடத்தில் நடப்பதில்லைதான் நடக்கணும். சிந்தனை செல்லும். தொடருங்க. சிந்தனை சொல்லிக்கொண்டு அது ஏதாவது காட்சிகளை காட்டிக்கொண்டு கலைத்து கொண்டு நீங்க கதைக்கிறதுக்கு அதான் இல்ல, என்னுடைய வேறொருவருடைய ஓன் பண்ணிட்டுள்ளால போய் வருவாரு. சரி, இப்ப 2 எட்டுவாரா? வணக்கம் வணக்கம் சிவாஜிங்க. வணக்கம் வணக்கம். ஒரு குட்டி மேலே ஏறுறோம். மூச்சு அபியாசத்துக்கு வாரது இந்த குட்டி மேலே ஏறுறது தானே. உச்சி பிள்ளையார் கோயில் ஏறுற மாதிரி தான் இருக்குதா? இருந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போக இயலாது. நாளாந்தம் எங்கட பக்கத்துல இருக்கிற மலையெல்லாம் கடப்போம். உச்சி பிள்ளையார் அந்த திருச்சியில இருக்கிறதா? ஆமாம், அதுக்கு போனேன். உச்சி பிள்ளையார் அதுக்கிட்டதான் இருந்தேன், நடந்து போகல. 4 வகை நிலத்தை கொண்ட சுவிட்சர்லாந்துல உச்சி மேலே ஏறி இப்பொழுது ஒரு சிறிய தரிப்பிடத்தில் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு திருப்பி சுத்தி நடக்க போறேன். திரும்பி வரைக்குள்ள உச்சியில ஒரு பிள்ளையார் வச்சுட்டு, ஒரு பிள்ளையார் குடிக்கி வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு முறை மெட்ராக்களும் சொல்லலாம், இங்க தாந்தோன்றி பிள்ளையார் வந்திருக்காரு. நாங்களும் உருவாக்கி விடலாம். அதுலயே நீங்க ஒரு மடத்தை கட்டி விட்டீங்கன்னா ஓய்வூதியம் தேவையில்லை, அதுல இருந்தே காசு வரும் உங்களுக்கு. இக்காலத்துல ஓய்வூதியம் பெற்ற காலத்துல ஓய்வூதியம் பெறாமலே இதுல இருந்து சரங்கள் காசு நல்ல வடிவாக்கி இருக்கலாம். எல்லாரும் நடக்க பண்ணலாம், மலைக்கு ஏறி வாங்கோ, பிள்ளையார் தரிசனம் பெறுங்கோன்னு சொல்லி என்ன. ஆமா, அப்படி செய்து பாக்குறீங்களே. பிள்ளையார் பிடிக்கிற சுவம் இல்லோ? பிள்ளையார் பிடிக்கலாம் தான் மண் கிட்ட முடியாம கிடக்குது. பக்கத்துல சாணி இல்ல. தொழுவத்துக்கு போயலாம், வண்டி தொழுவம் எல்லாம் இருக்காங்க. வண்டி தொழுவம் எல்லாம் இருக்கு. சரி, சேற்று மணல்ல பிள்ளையாருடைய அவ்வளவுத்துக்கு சேத்து மணல் பக்கங்கள்ல இல்ல. என்ன மணல்? சேத்து மணல் இல்ல இந்த பக்கத்துல நாங்கள் வந்த ஏரியாவில். என்ன செய்யணும் வேண்டாம், மணலை கிண்டி அதுக்குள்ள தண்ணி ஊத்துறீங்கன்னா சார் எல்லாத்துக்குள்ள செய்யுங்கோ. மடிசில் கிராமத்தில் தாந்தோன்றி பிள்ளையார் அதிசயம், வாருங்கள் பார்க்கலாம். வரும்போது
காசு பைகளை கொண்டு வாருங்க, மணி பர்ஸை கொண்டு வாருங்க. சத்தம் நின்றுட்டு சிந்தனையில வடிவ சொல்லிட்டு இருந்தா கேட்க மாட்டீங்க. இந்த ராஜினி அவர்கள் அமைதியாச்சுங்க. சிவாஜினி மண்ணை தேடிக்கொண்டு தான் பூமியில மண் இல்லாம இருக்குது. முடிச்சுட்டு பிள்ளையார் செய்து காட்டு மாதிரி மண்ணு கல்லு பிள்ளையார் தான் செய்யணும். ஏன் மண் இல்லையோ சிவாஜினி? இந்த நாங்கள் வந்த ஏரியாவுக்கு இல்ல, எல்லாம் புல்லு சோழன் ஒரு மலைப்பகுதி தான். சரி சரி. அவர்கள் வணங்கியிருக்காரோ அப்படி இந்த சிரிப்பு வருது பதிலா. வேறு யார் இளையவர்கள் இருக்கிறார்கள்? ரோட்ல இல்ல தானே? வேறு இந்த க்ரோசன்ஸ் வாங்க போய் நம்ம பேக்கரிக்கு காலையில நினைக்கிறேன் நேற்று திருவாளர்கிட்ட தங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வெயில் சாடியா சூரியனை காண்கிறோம். குளிர்தான் அது போயிடும். அது 2 நாள்ல சம்மர் வந்து போயிடும். ஆமா அதை கண்டு கொள்ளக்கூடாது. நான் இறங்கி நடக்கல மழை பெய்தது. இப்ப மழையே காணும். அதுல இருந்து யாராவது ஒரு சிந்தனை சொல்லுங்களேன் பாப்போம். மழை கண்டு நின்று இருந்தால் வாணி இன்றைக்கு வேற இல்லை. என்னண்டா மழை என்று நானும் மலைக்குள்ளதான் இறங்கினான். ஆனா மழையை காணும். இருந்து என்ன தெரிய வருகிறது? சண்முகநாதன் அவர்களும் வரவில்லை மழை என்றுதான் வழியில். அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? இப்ப மழை பெய்யுதோ உங்களுக்கு? இல்ல, இப்ப மெதுவான தூரல். அவள மழையும் இல்ல குளிரும் இல்ல, கண்டு போடக்கூடிய அளவு இல்ல குளிர். இதையும் லட்சிக்காக சொன்ன சிந்தனையும் யாராவது சேர்த்து பார்த்து ஒரு உருட்டு சிந்தனை சொல்லுங்க பார்ப்போம். இந்த ரெண்டையும் சேர்த்தால் என்ன சிந்தனை தோன்றுகிறது எங்களுக்கு? நான் நினைப்பது எதுவும் நடப்பதில்லை. ஆனால் அந்த இப்ப மழையென்று வராமல் நின்றவர்களும் அதையும் மீறி நடந்திருக்கவன் ஏதாவது ஒன்று மாற்றி குடையை கொண்டோ அல்ல ரெயின் கோட்டை போட்டு கொண்டோ நடந்திருக்கவன். அவர்களுடைய மனங்களை முதல் மாற்றி இருக்கவன். மாற்றம் கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் செய்து பார்க்கிறது. மாற்றியதான் உண்மையாக காலநிலை மாறும். அதுக்கேற்ற மாதிரி வெளியில் வலிக்கிடும் பொழுது அதற்கேற்ற வெளியில விடுங்க, வாழ்க்கைக்கு கொண்டு வாங்க. இதே வெளியில அணிந்து கொள்ள வாழ்க்கைக்கு என்ன சிந்தனை தோன்றுது? இப்ப முதல் சொன்னார்கள் மாற்றம் மாற வேண்டும். அவ நினைப்பது நடப்பதில்லை, நடப்பதையும் நாங்கள் நினைப்பதில்லை சார். அதான் நடக்குதுன்னு நினைக்கிறோம். மழையிருந்து இப்ப 2 பேர்த்த பேர் சொன்னோம். மழையிட்டு வெளியில வேற இல்லை, நித்திரையில அல்லது டிவி பார்த்துட்டு இருக்கலாம். சிலர் வெளியே வந்தார்கள். மழை இருந்தாலும் நாம் வாழத்தானே வேண்டும். அதே நேரம் பேர் சொல்லும் போது உரத்தும் குரல் கொடுத்தார்கள். நல்ல மழை பெய்யுது, அம்மா நடக்க போறாவா, சர்த்தம் தான் வரப்போகுது என்றார்கள். அப்போ எனக்கு நான்
உடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரு குரல் வந்துச்சு, வேலை என்றதுன்னா மழை பெய்யுது போகாம வீட்டுக்குள்ள இருங்கோண்டு அது சொல்ல இப்ப ஒரு போறீங்களா? கல்யாணம் இல்ல, உடனே போகாம விடுவினோம் அதான் சொல்ல போறார்களா இல்லத்தானே, அது என் மனதுக்குள் வந்தது, ஒன்றும் வெளியில் சொல்லவில்லை. அப்படியே இறங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து விட்டேன். நன்றி. ஒரு கொண்டாட்டம்னா கட்டாயம் வலிக்கிட்டு தானே போவினோம். கேட்டேங்க. அதே மாதிரி வேலையும் என்றால் போறோம் தானே. அது வேலையும் அதிபர் சொல்லுவார் அடிக்கடி, வேலையண்டா போறோம், மழை பெஞ்சா போறோம், சினோ கொட்டுது நாங்க வேலையிலேன்னு ஒரு நாளும் அடி சொல்ல போறதே இல்லை. எல்லாத்துக்கும் மனம் உண்டானால் இடம் உண்டு. எங்களை மாற்றி அமைக்கணும், அதுதான். மற்றது விருப்பமும் வேணும் தானே, விரும்பி அதை செய்ய வேணும், வற்புறுத்தி செய்விக்கவும் முடியாது. அதை உங்களை வற்புறுத்தி செய்யலாமா இல்லையான்றதான் கடன். ஏன் நீங்க மற்றவர்களை பற்றி நினைக்கிறீங்க? உங்களை வற்புறுத்தி செய்யலாமா செய்யக்கூடாது? என்னை வற்புறுத்த முடியாது, நான் மற்றவர்களை பற்றி பேச முடியாது. அதே நேரம் மற்றவர்கள் நடக்கிறவர்களை தடுக்கவும் முடியாது. அதுதான் என்னுடைய வார்த்தை வரிகள் மனசுக்குள்ளானே வந்தது, வெளியில வேற வேண்டிய அப்படி என்ன நினைத்து விட்டு நான் என்னுடைய வேலை செய்யலாது. மற்றவரை சொல்லி தேவையில்லை உங்களுக்கு. லட்சிகா அவர் சொன்னதும் தங்களை தன்னை பற்றி, நீங்கள் சொன்னதும் நான் தொடர்ந்ததும் எங்களை பற்றி. வாணி வரையில்லை, ஆனா நான் நடக்கிறேன். எனக்கு அது வாணியில கதை சொல்ற நேரம் அவரை பற்றி சொன்னதில்லை. ஆனா நான் நடந்துட்டு வந்தேன், மழை நின்றுட்டு அதை பற்றி தூறுது. நான் டேக்கில என்ன செய்ய முடியும்? சக்தி கூப்பிடலாமா? நடந்து போகத்தானே வேணும், அதான் வாழ்க்கையெல்லாம். ஒப்பாரி வைக்கிறோம். அதுதான் நான் கேட்டேன், எங்களை பற்றி நாங்கள் பற்றி கருதக்கூடாது ஒரு காலம். அது ஒரு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, குழம்புல தோன்றதுக்காக தான் சொல்றேன். சரி, பேசாதவர்கள் மற்றவர்களும் பேசி முடித்தால் இன்னும் ஒரு 5-6 நிமிடங்களில் நாங்கள் பெற்றோர் தெய்வத்துக்குள் நுழைந்து வரலாம். சொல்லாட்டி அவருக்கு லட்சணா நீங்க சிந்தனை ஒன்று சொல்லாட்டி நடக்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு எங்களுக்கு அதால பெற்ற நன்மைகளை நாங்களும் யோசிக்கணுமே. சொல்லி பார்த்தேன், நினைப்பது நடப்பதில்லை, நடப்பதற்கு நினைப்பதில்லை. நாங்கள் நீங்கள் சொன்னதால் தான் இப்ப கடைசி நல்ல விஷயம் இல்லை, நாங்கள் தலைக்கு செய்தியா மாற்றுறது இல்லையோ. ஆமா, அதுதான் அப்படி சொன்னேன். நினைப்பது நடப்பதில்லை, நடப்பதில்லை, நடப்பது நடப்பதை நான் நினைப்பதில்லை, நல்லதுகளை நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க சொல்றீங்க திருவள்ளுவர் சில திறக்க போனாக்க 2 மணி வெயில் வேண்டும், அவர்கள் வைத்து கடை திறந்திருப்பார்கள். பிறகு கேட்டால் அவர்கள் ஒரு முறை பதில் சொல்லலாம். நேரம் வந்தார்கள், எல்லாரும் எல்லாரும் என்ன போல ராக்கூடிய. வேற என்ன நிகழ்வுகள் பங்கு பெற்றீங்க நேற்று? மற்றவர்கள் வேற ஏதாவது கொண்டாட்டங்கள்? நேற்று ஒரு 10 கிலோமீட்டர் லூனை என்ற இடத்துக்கு பிறந்த நாளுக்கு என்ன கூட்டிட்டு போய் வீட்டை வர 1 மணிக்கு மேலேயாச்சு. லூனையில முந்தி தெரிஞ்சாக்கள் இருந்துச்சு இருக்கணும், வேற இடத்துக்கிட்ட தான் பிறந்தாங்க. தொடர்புகள் இல்லை. எத்தனையாவது பிறந்த தினம் கொண்டாடினார்கள்? அது அவருக்கு 65வது. என்ன இல்லை பெருசா கொண்டாட்டம் பண்ணி இல்லை, எங்களுக்கு எனக்கு ஊட்டி வந்து போயிட்டு கூட்டி வந்து விடுவினோம். நிறைய பேர் வர மாட்டார், அதை வேறு சாப்பாடு வந்து உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சவர்கள் இலங்கையில் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான இவரோடு வந்த காலம் தொடங்கி
அவர் இருந்து பழகினது ஒன்றாயிருந்தவர்கள். எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார்கள். அதுக்காக தான் நானும் தெய்வம் எல்லாத்துக்கும் நானும் கட்டாயம் சொன்னது வாய்க்குள்ள கதை நமக்கு சரி விளங்கும்படியா சொல்லுங்க. இல்லை, எங்களுக்கு அந்த சொல்லி எதிர்பார்க்குற இல்லை. நாங்கள் திருமண நாள் வந்தது நான் ஒன்றும் செய்யலை. அவர்களே எல்லா சாப்பாடும் செய்து அவர்களே கொண்டு வந்து எல்லாம் பரிமாறி எல்லாரும் வந்து போனார்கள். அந்த இதை நான் மறக்கல. அப்போ அதுக்காக நானும் போகணும். தெய்வம் வந்து இப்போ கேக்கு வேண்ட போறோன்னு சொல்லி சொன்னது அவருக்கு தெரியாது. கணவருக்கு தான் வந்தது, அவ தான் செய்தவ. கணவருக்கு தெரியாது. அவர் வீசினவரே கேக்கு இந்த வெட்ட போயிருக்கிறேன். அப்போ நான் 7மான அளவுக்கு நான் கேட்க செய்து தாரணுண்டு. நான் செய்யலை தான். அதனாலும் கணவர்கிட்ட மற்ற நாளையா பேசுவார். இல்லாதோட இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு நான் சொல்றேன். எனக்கு என்ன மாதிரி இந்த சொல்ல நான் எல்லாம் அடிச்சு தாரேன், கேக்கு அடிக்கலையான்னு 2 நாளாக எனக்கு கிடைச்ச கொடுத்தவரு. நானும் கேக்கு நீங்களை அடிக்கிறதா, அது கிரைண்டர் இதில் போட்ட மிஷின் இதெல்லாம் செய்யும் தானே விடுங்க ஒன்று சொல்ல. இல்லை நான் சொல்லு செய்துதாரன் செய்துதாருன்னுட்டு அதை சொல்ல. 2வது அவளை விரும்பினா படிக்க இல்லாடிக்கு எனக்கு பேச்சா இருக்கும். இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்கிறேன். அப்படி பழகிற ஆக்களோட பழகிற மாதிரி என்னென்னு தெரியா. நான் அந்த காலம் இந்த காலம் மட்டும் ஒரே மாதிரி தான். அப்போ அவர்களும் அப்படித்தான் எங்களோட. அதுக்கப்புறம் பெற்றோர் 2 அனைவருக்கும் இனி உற்சாக வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நான் வேலைக்கு நான் இங்க நிக்கிறேன். அவர் இன்னும் பெட்டில் இருக்கிறார். சோம்பல்தனங்கள் கூடிக்கொண்டு போகின்றது எங்களுக்கு. லீவு நாளான படத்துக்கு போயிடுவது. அவர் நேற்று பின்னேறம் தொடங்கினது. இப்ப உங்களுக்கு அந்த ஆரம்பிச்சது திருவள்ளுவரத்துல திருவள்ளுவர் சிலைக்கு நாங்கள் நேற்று வரவில்லை. ஏனென்றால் அவருக்கு தமிழ் டெஸ்ட் நடந்தபடினால அவர் அங்கு வரவில்லை. 11 மணிக்கு தொடங்கியது. காலையில 11 மணிக்கு தொடங்கியது சிறப்பு. சிலை திறப்பு 11 மணிக்கு தொடங்கியது. ஆனால் நான் அங்கு 2 மணிக்குத்தான் சென்றேன். 2 மணி அளவில் தான் அங்கு நிற்கக்கூடியதாக இருந்தது. எனக்கும் முதலில் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவும் ஜெர்மன்கார டாட்மண்ட் நகர சபையை சேர்ந்தவர்களுடையதும் அந்த சிலை வைத்தவருடைய பேச்சுக்கள் உரைகள் நடைபெற்றன. பிறகு மதிய உணவுக்கு பிறகு 2 மணிக்கு விளங்கில் ஜெயமங்கார பிள்ளையா அந்த முன்னுக்கு நின்று அந்த எல்லாம் செய்த வந்த அவ மிஸ்ஸஸ் சபேஷன் கலைநிதி வாரன். ஒரு நிமிஷம் இருக்க வாரன். நீங்கள் அந்த மாலை போட்டு வரையா கேக்குறீங்க. மேல 2 மாலை போட்டு செய்தாக்கலையா கேக்குறீங்க ராஜினி? சிறப்பு விழாக்கு முன்னுக்கு பக்கத்துல சாலெல்லாம் போட்டு அந்த ஒரே மாதிரி நின்றாங்க கேட்டேன். அவ ஜெயமங்க அவதான் அந்த சிலையை செய்தவா கத்ரீனான்னு சொல்லி அவதான் அதை செய்திருந்தார். நல்ல கனகாலங்கள் நீண்ட காலங்கள் அமைச்சு அதை பக்குவமா செய்திருக்கிறார்கள். சில ஒவ்வொரு ஆக்கள் இந்த கண்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சொல்கள் வருந்தானே. ஒவ்வொரு ஆக்களுக்கு சில பேருக்கு திருப்தி, சில பேருக்கு திருப்தி இராத ஒவ்வொரு சிலைகள். ஆனால் என்றாலும் ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். முயற்சி செய்து ஒரு திருவள்ளுவர் வெளியில் வந்திருக்கிறார். அது பலருக்கு பல கேள்விகளை ஏற்படுத்தும். வைக்கித்தார் அடுத்த சந்ததி எங்களுக்கு பிறந்தவர்களுக்கு இவர்கள் யார், என்ன போறார், ஏன் இருக்கிறார் இதுலன்னு சொல்லி கேள்விகள் வரைக்கும் அவர்கள் அவரை பற்றி தேடலாம், திருக்குறளை பற்றி அறியலாம் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள் உதித்தது. பிறகு தமிழாக்கள் நிறைய பேர் பேசியிருந்தார்கள். தமிழர்கள் நிறைய வந்திருந்தவர்கள் பேசியிருந்தார்கள். அடுத்தடுத்து அவருக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் பொன்னாடைகளும் மாலைகளும் சபேஷனுக்கும் சபேஷ் என்ற
கலைநிதி அவர்களுக்கும் திருமதி சபேசன் அவர்களுக்கும் வழங்கி கௌரவிச்சிருந்தோம். இதுக்காக ஒரு குழு நியமிச்சு அந்த குழுவோட சேர்ந்து பயணிச்சிருக்கணும். கன பேர் அதுல பயணிச்சிருக்கிறார்கள். ஆர்வம் தான் திருவள்ளுவரை ஜெர்மனியில் கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தாலே எல்லோரும் இணைந்து செய்திருந்தார்கள், பயணித்திருந்தார்கள். நன்றாக விழா சிறப்பாக நடைபெற்றது. இப்படியான வெளிநாட்டுல இப்படி ஒன்று செய்யறேன்றைக்கு ஒரு பெரும் அவதானம். 6 மணிக்கு தான் முடிஞ்சது பிறகு விழா. நான் 6:30 அப்படி 6 மணிக்கு தான் நாங்க திருப்பி அங்க இருந்து வலிக்கிட்டோம். ஆமா, ஜெர்மனில முதல் சுக்காட் அருங்காட்சியகத்துல உள்ளுக்கு வச்சிருக்கணும். அதே போல பிரான்ஸ்லயும் ஒரு வளவுக்குள் திருவள்ளுவர் சிலை வைத்தது நான் அறிந்தேன். கல்லு வச்சது என்று சொல்லி தான் பிரான்ஸ்ல ஒரு வளவுக்குள்ள சில இருக்குது. அங்க நானும் அந்த நிகழ்ச்சி பார்த்தேன், நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அந்த நிகழ்ச்சியில. இது தெருவில் முதல் இலங்கையில இந்தியாவில இருக்கிற மாதிரி நடைபாதையில் தெருவில போக்குவரத்து தெருவில சாலையில வச்சிருந்த சிலை முதல் இதுதான். எல்லோரும் அந்த முதல் என்றதை நிறுவனத்துக்கு பாடுபடுகிறார்கள். அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறதாக தோன்றும். என்ன செய்யணும் வெங்கடியாக்கள் எல்லாரும் ஏதோ விஷயம் செய்வினம், எல்லாரும் முதல் என்றதை பதிஞ்சு கொண்டு செல்கிறார்கள். அது செய்வது ஆனா காலம் சொல்ல வேண்டும், அதுக்குரிய தீர்ப்பேன் நான் நினைக்கிறேன். இல்ல நேற்று அந்த இலங்கையில படுகொலை செய்தார்கள் நினைவா பிரான்ஸ்ல ஒரு கல்லொன்று நாட்டினவை முதலே செய்தவை நினைக்கிறேன். படமெல்லாம் போட்டு பார்த்திருந்தான் இருக்கவும் இருக்கலாம். அது வேற இடங்களோ தெரியல. நிறைய இடங்கள்ல செய்திருக்கணும். அதுக்கு இறந்தவர்களுக்கு இங்க ஜெர்மன்லயும் ஒரு இடத்துல இருக்குது, எங்க நெசல்ல ஒரு இடத்துல இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. நிறைய நாடுகள்ல அதுகள் செய்துட்டு ஒன்று வரீனா. இது நேற்று பொபினியில செய்து. ஓகே. நான் சென்று ஏனென்றா எனக்கு பரீட்சை அண்ணா கேசவன் என்று சொல்லி கனடாவில் இருக்கிறார். அவர்தான் இந்த செய்தியை போட்டிருந்தவர். நான் பார்க்கிறேன் நியூஸ் நேற்று. ஓகே, என்ன பிரான்ஸ்ல நடந்த செய்தியா? அதையா போட்டு இந்த கல்லு நாட்டின்னு சொல்லி. சரி. ஓகே. நான் இன்னும் அது நான் பார்க்கவில்லைங்க அந்த செய்தி, நான் பார்க்கவில்லை. ஓகே, நன்றி. நான் இணைந்திருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி இயக்குனர் அவர்களே, நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட அன்மியூட் பண்ண நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. இல்லை, கதைக்கவில்லை, நான் நன்றி அப்படின்னு சொன்னேன். நன்றி. இதுல நான் இன்றைக்கு கருத்து சொன்னா கரவேற்ற முகங்கள் சுருங்கிடும். ஆகவே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லாரும் முதலா செய்யுங்க. எல்லாரும் பிரச்சனை அப்படி இன்று தவிர்த்து இன்னும் ஒரு நாள் பேசுவோம். நீங்க தகவலை சொல்லுங்க, நிகழ்வுகள். இப்ப அவர் 65வது பிறந்த தினத்துக்கு கேக் அடிச்சு கொண்டு போனார். கணவனர் 2 நாளா அழுத அடி இதை வாங்கன்னு இருந்தார். அது ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி நீங்கள் சில தரப்பை பற்றி 2 பேர் சொன்னீங்க. அப்படி வேறு நிகழ்வுகள் இருந்திருந்தால் ஆட்சியாக ஹோம்ஒர்க் அனுப்பாட்டிட்டு எங்களோட கதைக்கலாம். அப்படி மற்றவரிடம் ஏதாவது நிகழ்ச்சி பார்த்தீங்களா, டிவிலேயாவது ஏதாவது பார்த்தீங்களா, உங்களோட வீட்டில் நடந்தாண்டு 1-2 நிமிடம் பேசிக்கொள்ளலாம். 1-2 நிமிடங்கள் காட்டுகிறது இன்னும் சிந்தனைக்கான நேரம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இப்போ நீதி நடக்கிறேன்னு சொன்னார். நான் அவருக்கு அதை பற்றி அவருக்கு நிரூபிக்கணும். நான் அப்போது பார்க்க முடியவில்லை. மலைக்குள்ளே தூக்கினா ஸ்க்ரீன் எல்லாம் நினைஞ்சிரும். பார்ப்போம். நீதி நடக்கிறத காட்டுங்க இருக்கா. நீங்கள் யாரும் பார்த்தீங்களா? நாங்கள் வீட்டு வந்துட்டோம். அது என்னது, என்ன சாமிக்கு தீபம் காட்டுறது மாதிரி டக்குன்னு இருக்க காட்டிட்டு அப்படி எல்லாம் அடைச்சிருக்கேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. எங்களோட ஒத்துழைப்புக்கு நீங்கள் சில நிமிடங்களாவது வெளியில் வந்தீங்கன்றது சிறப்பான விஷயம். அட்சியாவும் எதிர்காலத்தில் சிறிது தூரமாவது 5 நிமிடமாவது இந்த நேரத்தில் நடந்துட்டு அப்புறம் விடிய கதை விடுறையில் நான் குதிரையில் ஓடினான், சைக்கிளில் ஓடினான்ட்டு கதை விடாமல் வந்து உற்சாகப்படுத்துங்க இல்லையா? சரி, வேறு யாரும் நிகழ்வுகள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? அதில் வந்து ஏதாவது சிந்தனை நினைப்புகள் இல்லை? சரி, அப்படி என்றால் நாங்கள் ராஜேந்திரன் நீங்கள் சிந்தனை சொல்ல இல்லை? இல்லை, அது சமய சிந்தனை. இது இந்த பொது சிந்தனை, ஏன்னா உருட்டல் சிந்தனை.
சிந்தனை ஒன்றும் வரையில் என்ன என்ன நாங்கள் எது செய்யறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கப்படும். எது செய்கிறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். ஓ, அப்போ கேக் செய்தால் கேக் தான் கிடைக்கும்னு சொல்ல வந்தீங்க. அப்சியா சொல்லுங்க பழமொழி. தனக்கு தனக்கு என்றால் இல்லை இல்லை அச்சியா 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 அல்லது இளையவர்கள் யார் யார் லக்ஷனா நீதினி இருக்கிறீங்களோ தெரியாது இருந்தால் தனக்கு தனக்கு என்றால் தெரியாது அச்சியா சொல்லலாம். சுலகு படகு படகு அது யாரு கூட சொல்லி தந்தது? இப்ப யாரு? அப்பாவா? அப்பா அப்பா அப்பா. சரி பரவாயில்ல. அப்பா சொன்னா சரி. அம்மா சொன்னா நாங்கள் ஒரு கண்ணன குரலை எழுப்பிடுவோம். பேசாத அப்பா பேசினால் நல்லா இருக்கும். என்ன அப்ப கேட்டீங்களா அச்சியா? தனக்கு தனக்கு என்றால் கேட்கல. நீதி திருப்பி இருக்கா சொல்லிவிடுங்கம்மா. சுலகு படகு படகு. அங்கால முடிக்க இல்லை. என்ன முடிக்க இல்லை. படக்கு படக்குன்றதுக்கு பின்னால வரும் ஒரு சொல். அப்பாட்ட கேளுங்க முடிச்சு விட சொல்லி வடிவ. எப்படி முடியும்? அடிக்கும். அதுதான் இப்ப ராஜினி அவர்களது துணைவனாருடைய பாலியன்னு வந்த காலத்துல உண்டாயிருந்த நண்பர் என்றபடினால 2 நாளாக ஓடி திரிஞ்சிருக்கிறார் கேக்க அடிக்கிறத பற்றி. அப்போ அவருக்கு தேவையென்று வந்தபோது அவர் பக்கத்தில் இதுவே ராஜினியின் தங்கச்சி அல்லது இன்னும் ஒரு ராஜினி வந்த காலத்தில் உண்டா எங்கேயோ சர்ச்சுக்கு போனாக்கள் அவையின் இதுக்குண்டா அவர் சொல்லியிருப்பார் உனக்கு ஏன் தேவையில்லாத வேலையண்டு அவைக்கு 1008 கேக் அடிக்கலாம் நீ ஏன் அடிக்கிறான்னு சொல்லியிருப்பார்கள் இல்லையா? இல்லை இல்லை ஏனென்று சொன்னால் நான் முன்பு இந்த கை ஆப்ரேஷனுக்கு முதல் நான் தான் கொடுக்குறேன் ஐசிங் கேக் எல்லாருக்கும் செய்து கொடுத்தா அது அந்த 3 வருஷமா நான் ஒன்றும் செய்கிறேன் இல்லை. சரி. ஆனால் இவர் இந்த தான் என்ன எனக்கு இப்போ ஏலாதபடியா தான் எனக்கு உதவி செய்து தராங்க அந்த இல்லை அதுவே உங்களுக்கு அவருக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்று சொல்லி சொன்னால் அவர் சொல்லக்கூடிய நான் சொன்னேன்னா நீங்கள் அதுக்கு மாற்றி சொல்ல வலிக்கிட்டீங்க. அவர் சொல்லுவார் இப்போ இது தேவையான் இப்போதான் கொஞ்சம் சுவம் வந்திருக்கு கை அதுக்குள்ளே போய் கேக் அடிக்கிறீங்களே என்று அது பெரிய விளையாடு. வந்து ஜாமம் 1 மணிக்கு எனக்கு பேச்சு என்னன்னு கேட்டால் இல்லை அங்கால விவரம் தேவையில்லை. அதே மாதிரி தான் இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னம் அடிக்கடி கேட்ட தலைப்பு இது. எங்கட வீட்டு பக்கம் ஆக்கள் வந்தால் மனைவி பக்கம் ஆக்கள் வந்தால் கணவர் எப்படி அவர் அதை தன்னை வெளிப்படுத்துவார், கணவர் வீட்டு பக்கம் ஆக்கள் வந்தால் மனைவி எப்படி வெளிப்படுத்துவார் என்று பலவிதமான உரைகள் இருக்கு. என்ன அதே போலத்தான் இது உண்டு. எங்களுக்கு தேவை சுலகுதான். தனக்கு தேவை என்னன்னா அது படக்கண்டிச்சு. அது இல்லையென்று சொல்லுங்க பாப்போம் யாராவது. எனக்கே தேவையில்லை. நான் என் கணவன் மீது கொண்ட அன்பால் அவர் விரும்புறது எல்லாமே நான் படக்கண்டு அடித்து செய்வேன் என்று யாராவது கை வைத்துங்க. யாராவது கை வைத்து சொல்லுங்க பாப்போம். இது எனக்கு பிடிக்காது ஆனால் என் கணவனுக்கு பிடிக்கும். ஆனால் நான் முறிஞ்சு செய்வேன் இது எண்ணி செய்தது சொல்லுங்க பாப்போம் யாராவது. அதே நேரம் எந்த ஆக்கள் வரைக்கும் அப்படி இணைஞ்சு போறதாலதான் குடும்பமா இருக்கிறது பல இடங்கள். இல்ல அப்படி இணைஞ்சு போறாரு. இப்ப நீங்க சொல்லல என்ன நீங்கள் மச்சானும் மச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சதில்ல அவைக்கும் தெரியும் அவைக்கு தெரிஞ்சா உங்களுக்கும் தெரியும். இப்ப உங்களை பேசித்தானே செய்த ஸ்ரீதரன் அவர்களை ஸ்ரீதரன் ஆக்கள் என்ற பக்கத்துல இருந்து வரியினம் ஆக்கள். அப்ப நீங்கள் இடுப்புல சாரிய கொழுவி கொண்டு ஓடி தெரிகிறதுக்கும் உங்களோட பக்கத்தாக்கள் வரியினம் நாளைக்கு அது ஸ்ரீதரன் அவசரத்தை கொண்டு ஓடுறதும் ஒன்று கேட்கிறோம். நாங்கள் அப்படி பிரிச்சு பாக்குறதே இல்லை. அது தெரியும். அது அப்படி சொன்ன கனவே 29-30 வருஷத்துல கோர்ட்ல போய் நிக்கல தான் எல்லா கதையும் வெளியில வரும். அதுங்களுக்கும் தெரியும். வீட்டை என்னுடைய சகோதரங்களின் பிள்ளைகள் தான் இப்ப கூட வாடுறது கூட விரும்பினான். மாதத்துல 2 தடவை வராமடாயினா அப்ப கணவர் கிச்சனுக்கு நின்று சமையலுக்கு எனக்கு உதவி செய்வார். அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும்.
அவங்களுக்கே ஒரு மாதிரி சித்தப்பா அப்படிங்க சித்தப்பா நாங்கள் விட்டுறோம், நாங்கள் அதை செய்யறோம், நாங்கள் இதை செய்யறோம். நாங்க அப்படி ஒரு நாளும் பிரிச்சு பாக்குறோம் இல்ல கடமைத்த சைட்டு அல்ல இந்த சைட்டு. நானே கணவருடைய சைட்டு நானே கூப்பிடுவேன், வாங்க இந்த கண்ணாந்தரையில வாங்க ஒரு கற்களை பாரி போகலாம். அதே மாதிரி அப்படி நாங்க ஒரு நாள் அப்படி அந்த சைட் இந்த சைட் எல்லாம் பூந்த வீடு பிறந்த வீடு அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு இப்ப தெரியாது, அவையோட பழக்கம் இல்லை. இப்போ நீங்கள் முதல் சொன்னது வந்து நீங்களும் அவர்களோட அடிக்கடி பழகினபடியே நீங்கள் இதை உங்களோட சுழகண்டு எடுத்துக்கொண்டீங்க. நீங்கள் படக்கண்டு ஓடித்திரீர்கள், அவற்றை சைடாக இருந்தாலும் செய்கிறீங்க. ஆனால் அவற்றை சைட்ல இருந்து வேறினோம், ஆனால் உங்களுக்கு தெரியாது பெருசாக. அப்போ நீங்கள் உங்களோட வேகத்தில் நடையில் உங்களோட சுழகு படக்கன்ற வேகம் வந்து மாறி கொஞ்சம், அதுக்காக இல்லையண்டு இல்லை, அதுக்காக எடுப்பு நோவுது என்று நிறுத்திரவிட மாட்டீங்க, அதுவெல்லாம் பார்ப்பீங்க. இருந்தாலும் கால் ஒரு பிரேக் அடிச்சு தான் முன்னால் போகும். இவ வரியினம் இதுல 4 பேர் இதுல 4 பேர் தண்ணி பாட்டி, இதுல ஒரு ஆளை எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு மனசுக்குள்ள சொல்லும் எனக்கு கதைகள். இல்ல இல்ல அப்படி என்றில்ல. ஆனால் என்னென்றால் ஸ்ரீதரன் அவர்கள் ஆக தூரத்துறவுகளை எல்லாம் அவர் ஓடிப்போ என்று சேர்றது குறைவு. அவர் ஒரு குறிப்பிட்ட அதனால தப்பிட்டீங்க நீங்கள். அதனால தப்பிட்டேன். கூடுதலாக நான் ஒரு நாளும் அப்படி செய்யறதே இல்லை. ஏனென்றால் ஸ்ரீதரன் நானும் என்ன சொல்றேன், திருமணத்தின் பின் தான் உறவுக்காரர், அதுக்கு முன்பின் எங்களுக்கு தெரியவே தெரியாது, முகம் தெரியாத உறவுகளாக சேர்றாங்க. ஆனால் அந்த அவரை நான் சில வேளையில நான் சந்தோஷப்படுவேன். உறவுகள் என்று என் வீட்டுக்குள் வரும் போது கூட அவர்களை அரவணைப்பு, அது சரி வரப்போகிறோம். இதுக்கு காரணம் அந்த வந்தவியலிட்டு நீங்க நல்ல பேர் வாங்கணுமெண்டா அல்லது கணவன்கிட்ட அன்பை வாங்கணுமெண்டா கூட நினைப்பீங்க? இல்ல எதை கூட நினைப்பீங்க? கணவர்கிட்ட நல்ல பேர் வேண்டணும் இல்ல, அவங்க எங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க சந்தோஷம். இல்ல கணவர்கிட்ட அன்பை வேண்டணும்னு சொன்னேன், நல்ல பேர் இல்ல. வந்தவியலிட்ட நல்ல பேர் வாங்க நினைப்பீங்களா, கணவர்கிட்ட அன்பை கூட வாங்கணும் பெறணும்னு நினைப்பீங்களா கூடுதலான்னு கேட்கிறேன். அவற்ற பக்கத்திலே ஆக்களுக்கு கணவர்கிட்ட நல்ல பேர் கொண்டோன்னு மட்டும் நான் நினைச்சது இல்ல. ஆனா வந்தவே நான் நல்லபடியா உபசரிப்போம் ஆசை வந்து எனக்குள்ள ஒரு இருக்கும். நீங்க தவறா எடுக்காம இதுதான் கன்னடத்துல நடக்கிறது. என்னென்றால் சில வேளை கணவரே யோசிப்பார், என்ன இவள் இவ்வளவு ஓடி திரிகிறா, நீங்க உங்களுக்கு எடுக்க வேண்டாம், உங்களுக்கு எடுக்க வேண்டாம். பொதுவாக என்ன சிக்கல், என்ன இது இந்தியாக்கெல்லாம் வந்திருக்கிறோம், இவா என்ன விழுந்து என்று சிந்தனை போகும். ஓ வந்தாவோ அவியலுக்கு முன்னால காட்டி நல்ல பேர் வாங்கவோ என்ற மாதிரி வந்துடும். மற்றது ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லவில்லை, பெண் தரப்பினாக்கள் வந்தால் கணவன் வந்து குசினிக்குள்ள போய் உதவி செய்கிறார் என்றால் அதில் ஹோல்ல இருந்து கதைக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அங்க தப்புறதுக்காக குசினிக்குள்ள வேலை செய்யற இடத்துல கதவை மெல்ல சாத்தி, ஏன் சாத்துறீங்களா இல்ல புகை வரும் அங்கால, நீங்க இருந்து கதைங்கப்பா என்று அவர் சமைப்பார். ஏனென்றா உதிர போய் வாடி ஆக்களோட காய்க்கிறத விட நான் உடி குசினிக்குள்ள இருந்தோடனே என்ன காப்பாற்றி கொள்ளலாம்னு நினைப்பேன். கேட்கல வடிவா அந்த கடைசி சொல் நல்ல விஷயம். நீங்கள் வந்து ஒரு லோயர் மாதிரி இல்ல லோயர் அல்ல. இப்ப நான் சொல்லும் போது 4-5 குடும்பங்களுடைய கண்ணுக்கு முன்னால வரையணும் அப்படி செய்யறவியல். அந்தண்டு வேலைக்கு போடுவினம், அந்தண்டு தோட்ட வேலையை தொடங்குவினம், அந்தண்டு தான் பின்னால கிளறுக்குள்ள கராஜில இருந்து சாமான் எல்லாம் அடுக்குவினம். சரியா? இல்ல சமையல் அது உதவிதான். இவா விட்டுட்டு போக மிச்சங்கள் நானே இருக்கும், பாத்திரம் கழுவுறேன்னு வையுங்கோ. அவ கணவன் சொல்லுவார் நீர் கதையும் போயண்டு, பிரச்சனை இல்லை நான் கழுவுறேன். ஆனா நான் மனைவி நினைப்போட சோக்கான கணவன் என்று எவ்வளவு அன்பப்பா எனக்கு என்று நினைப்பினோம். ஆனால் உள்ளடையா கதை என்னண்டா, உவியலோட இருந்து நான் கதைச்சு சும்மா சிரிக்கிறத விட உத கழுவலாம்.
என்ன தர்ஜினி அடிக்கடி கதைக்க ட்ரை பண்றீங்க, பின்னால ஒரே கதைக்க ட்ரை பண்றீங்க, பின்னால ஒரு டிப்ஸ் என்னன்னா நான் சொல்றேன் சொல்லி நான் கூட வீட்டேன். என்னன்னா நாங்க அந்த புகுந்த வீட்டுல வாழ்ந்துட்டு நாங்க பிறந்த வீட்டோடே எங்களோட வாழ்க்கைய கூடுதலாக கழிக்கக்குள்ள அதுல ஒரு சந்தோஷம் தான் கிடைக்குது. நான் இந்த அப்பாட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் என்னத்துக்கு புகுந்த வீட்டை விட்டு பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுல வந்துருந்தேன், உங்களோட சகோதரங்கள்ட்ட நீங்க இருக்கலே அங்க இருக்கீங்க. ஆனா அம்மாவின் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்த பிற்பாடு பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டோடதான் சேர்ந்து வாழ்ந்தது கூட. சரியா? நான் அம்மாட்ட கேட்ட கேள்வி இப்ப எல்லாம் நான் யோசிப்பேன். எங்களுக்கும் அப்படி, நானும் அப்படித்தான், என் அக்கா மேலும் அப்படித்தான். அவையும் பிறந்த வீடு, அதுக்காக பிறந்த வீட்டுக்கு போறேன் இல்ல, ஆனா போவேன் பக்க பலம் கூட அவங்கதான் நிக்கும். இல்ல அது இன்னும் ஒரு நாளைக்கு நாங்கள் உருட்டல்ல பேசுவோம். ஆனா சாதுவா உங்களை உருட்டி விடுறதுக்காக மட்டும் கோபம் வந்தா அடுத்த முறை தலைப்புக்கு வருவீங்க. நாங்கள் காசு கொடுத்து அடிமையாக இருக்கிறோம். நாங்கள் காசு, சொத்து, காணி, நகை, சீதன, டவுரி, அதாவது டவுரிக்கு என்ன தமிழ், இனாம் எல்லாம் கொடுத்து நாங்கள் அங்கே வேலைக்கு போகிறோம். கணவன் பக்கத்து வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம். இதை இப்போதைக்கு நிப்பாட்டுங்க, உங்களுக்கு கோபம் பெறட்டும். இன்னும் ஒரு நாள் தலைப்பில் அப்படி பீறி வெளியில வருவோம். வீட்டோட மாப்பிள்ளை என்று கதை, வீட்டோட நாங்கள் கல்யாணம் பேசிக்கல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஊர்ல, நாங்கள் வீட்டோட மாப்பிள்ளை தான் தேடுறோம். அது என்ன நடக்குது தெரியுமோ? இந்த நான் இப்ப சொன்னதுக்கு மாற்றம் முதலே விளங்கிடும். இல்ல நாங்கள் காசுதாரம், நமக்கு வேலைதாரம், வேலை வேண்டாம், எங்களோட வீட்டிலேயே தோட்டத்துல வேலை இருக்குது, வளவுக்குள்ள வேலை இருக்குது, நீர் வீட்டை இருந்து மனசியையும் எந்த மகளையும் எந்த பிள்ளை அவர உங்களோட பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருக்க விரும்பினால் இந்த சம்மதத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். அது வீட்டோட மாப்பிள்ளை தேடுற கதை. ஏனென்னா இந்த முதல் சொன்ன கதைக்கு எதிர்வளமாக இந்த குடும்பம் திட்டமிட்டுரும். எந்த மகளை அனுப்ப மாட்டேன், நகையும் போட்டு வளவும் எழுதி வச்சு இன்னும் ஒருத்தனுக்கு போய் நின்று கொண்டு அவையின் அம்மா அப்பாவுக்கு போய் விழுந்து சாணம் மெழுகண்டு நான் சொல்ல மாட்டேன். அதனால நீர் வருந்து எங்களோட வீட்டையே இருப்பீரோ என்று பேசுகிற நேரத்திலேயே பேசுவினோம். கேள்விப்பட இல்லையா? அப்ப இது ரெண்டையும் வடிவாயோ, ஏன் அது வீட்டோட மாப்பிள்ளை கேட்கினம், ஏன் மற்றாக்கள் எல்லாரும் வேற வீட்டுக்கு ஓடினம், இது ரெண்டையும் வடிவா சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா இடைக்குள்ள நாங்கள் அதான் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், இளையவர்களுக்கு இது விளங்கணும். எங்களோட வீட்டை நாய் வளர்க்குறோம், எங்களோட நாய்க்கு எல்லாம் சுதந்திரம் கொடுத்துருக்குறோம், அவைக்கு அந்த சாப்பிட்ற தட்டே கூட தங்கத்தில் தான் வச்சிருக்கிறோம். அப்படியா? அங்கே நாயை அடிக்கடி ரோட்டில் காணலையேன்னு கேட்க, இல்லை அது பெரிய ஒரு 5 மீட்டர் சங்கிலியில் வச்சு கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு திட்டமும் ஆடையில் அச்சியா மட்டும்தான் சிரிக்கிறா, மற்ற ஆக்களுக்கு இது விளங்கிலேன்னு கேள்வி கேட்டு பார்ப்போம். அவருக்கு கேள்வி விளங்கிட்டு தானே. அதை நாங்கள் என்ன செய்வோம் வேண்டாம், தாலியையும் எடுத்து தொட்டு கும்பிட்டு காலையும் தொட்டு கும்பிட்டு ஏதோ இந்த அளவு அடிமை வாழ்க்கையை சுதந்திரம் என்ற பெயரில் தந்திருக்கணும். நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். எனக்கு இன்னும் குறைச்சல், நீங்கள் என்ன சொல்ல வாரியல், நீங்கள் ஊரு ஏற்றுக்காக சொல்கிறீங்க, இந்த வீடு அப்படி இல்லையப்பா. ஆனால் வடிவா போய் பின்னால் போய் அதுதான் 30 வருஷத்துக்கு பிறகு மன வாழ்க்கை முறிவுக்கு கோர்ட்டில் நிற்பினோம். இல்லை 2 பேரும் சொல்லுவினோம், இவர் இப்படித்தான் இவா இப்படித்தானண்டு. அப்போ தான் புட்டுன்னு கதை வரும். எனக்கு இவ்வளோ காலமும் தெரியாது, நான் அப்படி இருந்துட்டேன், இப்போ தான் விளங்குது, இவர் இப்படி இவன் ஆக்கள் இப்படி, என்னால் இனி வாழ இயலாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இதை நீங்கள் ஒரு 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 எதிர்மறையாக எடுக்காமல், நெகட்டிவாக எடுக்காமல் மற்றவளமாக யோசிச்சிங்கன்னா, குடும்பம் என்றால் 2 பங்குதாரர்கள் சமமான முதலீட்டோட, காசு போட்டா என்ன போடாட்டி என்ன, சேர்ந்து நடத்துகிற ஒரு கம்பெனி தான் குடும்பம். அதில் எல்லாருக்கும் முதல் போட்டவருக்கும் முதல் போட்டாலும் நீங்கள் வேலை செய்யணும், அந்த பொறுப்பு எடுக்கணும். சரியா? உடனே அப்பா கேட்பார் செட்டியில் இருந்தோண்டு, என்னப்பா இவன் சின்னவன் என்ன வகுப்பு, ஏன்னா அவர் உழைச்சி எல்லாம் கொண்டு வருவாராம், இவா கண்ணில் ஒட்டி அத்தனை வேலையும் செய்து கொடுப்பேன்.
அதோட அவன் ஆக்களுக்கும் செய்து கொடுக்கணும். அவர் அப்படி செட்டில் இருந்தோண்டு எத்தனாம் வகுப்பு படிக்கிறான்? கிட்டடி இல்லை, மகள் என்ன யூனியன்டு பொறுங்கொண்டு என்ன கோலை ஹோல்டில் போட்டுட்டு இல்லை ஏதோ சம்திங் மாறி நினைக்கிறேன், ஏதோ ரெண்டு மனைவிட்ட கேட்டுட்டு திருப்பி அடித்து சொல்கிறார், எனக்கு மனைவி வந்து சிட்டி யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறாள். அப்போ நான் என்ன உங்களோட பிள்ளை இல்லையோண்டு இல்லை, ஆனால் இது இவா தான் பார்க்குறது, எனக்கு இதுக்கு நேரம் இல்லையப்பா, நான் 2 பிஸ்னஸ் செய்கிறேன். அது 2 பிஸ்னஸ் செய்ய 3வது பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸாவது 2ல் 1 மனைவி பொறுப்பாக இருக்கலாம் தானே. மனைவி அவருடைய சேவகம் எல்லாம் செய்து தாலியை கண்ணில் ஒற்றி கும்பிட்டு காலில் தொட்டு வணங்கி கொண்டு என்ன பூசை, விளக்கு பூசை, 22 நாள் இருக்கிற விரதம் என்ன, கௌரி காப்பு. அதன் அடிப்படையை பாருங்கவா, இந்த இந்து என்ற சமயத்தில் எப்படியெல்லாம் அந்த ஆணுக்கு பெண் வந்து காலம் முழுக்க அடிமையாக இருக்கணுமென்றதுக்கான விஷயத்தை நாசூக்கா சொல்லுவாங்க. அதை விளங்கி கொள்ளாத பெண் பிள்ளை இதில் கயிறும் கட்டி அன்றைக்கு அந்த கூத்து விளக்கெல்லாம் வச்சு கண் கண்ட தெய்வம் கணவனுக்காக அந்த பூசையை செய்து தன் சுமங்கலியை காப்பாற்றுறதுன்ற ஒரு கெஞ்சல் வாழ்க்கை வரும். சைவ சமயத்தில் அது இல்லை, இந்து சமயத்தில் இருக்கிறது. அது வந்து ஒரு வட இந்திய சிந்தனை. அது ஏன்னா அதுக்குள்ளே கொண்ட குழப்பையில் தலைப்பு செய்தியை மட்டும் கேட்டுட்டு விட வருங்க, நீங்கள் தேடுங்க சரியா. பிறகு 2 திங்கக்கிழமை நிகழ்ச்சியில் விளக்கம் கேட்குறேன் இல்லை, அவர்கள் அதுக்குத்தான் அடிச்சே சொல்லுவார். நான் சொன்னேன் 21 நாள் நாங்கள் வந்து இல்லை அதுக்குள்ள கூட போகாதீங்க. இது போன்ற இப்ப கணவன் சாப்பிடக்கு முதல்ல மனைவி சாப்பிட்டா கணவன் ஆயுள் குறையும், இது சொல்லப்பட்டிருக்கு சமயத்துல. ஆல்ரெடியே நீங்க அவர் சாப்பிட்டதுக்கு பிறகு அதை இப்போ ஒரு தடவை கடைப்பிடிக்கிற இல்லை. ஆனா நாசுக்கா கொண்டு வந்து நான் முதல் கதைக்கே கொண்டு வந்து முடிச்சிடுறேன் திருப்பி. 21 நாள் சைவம் சாப்பிடக்குள்ள சூழல் மாசடைதல் கூட கடைப்படுவது. ஏன்னா விகிதாசாரத்தை பார்க்கக்குள்ள ஆசிய நாடுகள்ல சூழல் மாசடைதல், நிறைய மிருகங்கள் தப்புது, உயிர் வாழுது, கல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குதானே. ஆனா மிருகத்தை சாக்கொண்டு அதை வித்து திரிகிற ஒரு உழைப்பாளின்ற வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறீங்க ஒரு மாதத்துக்கு. சரி இருக்கு. ஆனா நான் சொல்ல வந்தது, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையே உருட்டல் சிந்தனையில கதைச்சு புண்ணியம் இல்லை. உங்களுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ள ஓடுற கதைகளை கிளறி விட்டால்தான் அது உருட்டலாக அமையும். உதாரணம் இன்னும் ஒரு பகுதிக்கு ஒரு கதை சொல்றேன். நீங்கள் இந்தியாவில் காண முடியாது, இலங்கையில இந்த நூல் கட்டி இருப்பார்கள் எல்லாம், அந்த நூல் கட்டி இருக்கிற யாராவது மெலிஞ்சு இருக்கிறத கண்டிருக்கிறீங்களா? அந்த நூல் வந்து லூஸாக இருக்கிறத கண்டிருக்கிறீங்களா? உருக்கி போய் அப்படியே கை சதை வந்து 2 பக்கமும் வெளியில் வர்ற மாதிரி நூல் இருக்கிறத ஒனஸ்டாக சொல்லுங்க, நான் பிள்ளையா கதைக்கு இல்லை, ஆண்களின் பக்கம் கணக்கு கதை இருக்குது. நீங்கள் இந்தியிலிருந்து பார்க்க தொடங்குங்க, இலங்கை ஆக்களை வீடியோக்களில் யூடியூப்பில் எல்லாம் பாருங்க. இந்த நூல் கட்டி இருக்கிறாக்கள் இறுகி போய் இருக்குங்க கை. அதன் அர்த்தம் என்ன? விளங்கி செல்லோ. அப்ப சூழலை பற்றி சிவாஜினி அவர்கள் சொல்ற, அதுக்கு தான் இந்த கதையை எடுத்தேன் இல்லை. ஆனா இப்ப இப்ப இங்க லண்டன்ல வந்து இலங்கை தமிழ் அல்லாத ஏனிய முஸ்லீம் மக்கள்ன்ற கதையில நிறைய தடவை ஆங்கில வானொலிகள்லேயே கதைச்சிருக்கணும். இந்த 31 நாள் ரமலான் அப்படிப்பட்ட நோன்புக்கு பிறகு எல்லாரும் குண்டர்கள் ஆகிவிடும். எல்லாம் அதிகமாக அம்மாக்களுக்கு வந்து பெண்களை மாதிரி பிட்டியோ வண்டி வந்துடும். அப்போ 31 நாள் ஏன் நான் விரதம் இருக்கிறேன்றதே கதையே மறந்து போச்சு. இரவு சொல்வார் இல்லை, அது அப்படி சொல்வார்கள். காலையில இருந்து இல்லை பகல் முழுக்க ஆண் வேலைக்கு போயிடுவார். இது நான் சொல்கிறேன் தமிழ் அல்லாத முஸ்லீம் வேணாம். பகல் முழுக்க அம்மா என்ன செய்வார், அந்த பெண் என்ன செய்வார் என்றால் இரவுக்கு பிறகண்டதுக்கு பிறகு என்ன சாப்பிடலாம், பெரிச்சம்பளத்தில் அங்கே இருந்து இங்கே உளுந்தில் இருந்து அத்தனையும் எல்லாம் வாங்கி 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 அடுக்கி வச்சிருப்பினோம். எல்லாரும் வரைவினம், பிறைய பாப்பினம், பார்த்த உடனே ஒரு வெட்டுவம் இல்லை. இதுக்கும் சமயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இதுக்கும் ஆரோக்கியம். இது உங்களோட என்ன கௌரி காப்பையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம்.
அது அந்த அண்டு அவ சராசரியாக ஒரு 2000 கலோரி சாப்பிடுவினோம்னா நோன்பு காலங்களில் அவர்கள் 4000 கலோரி சாப்பிடுகிறார்களாம். இந்த இரவிலிருந்து விடிய வரைக்கும் பிரணித்தியாலும் அது பிழை, அது அவருடைய மார்க்கம் சொல்லவில்லை. ஆனால் இன்றைய நடைமுறை வந்து நித்திரியாலோட 12 மணிக்கு எல்லாம் வச்சு எழுப்பி திருப்பி ஒரு கவட்டுறது. ஏன்னா 4 மணிக்கு பிறகு திருப்பி நோன்பு தொடங்க போகிறோம். அதே போலத்தான் விஜய கௌரி என்று வருது, இல்லை கௌரி காப்புன்றது. நான் சொன்ன கதை ஏன் இந்த நூல் எல்லாருக்கும் டைட்டாக போகுது, லூஸாக தானே காட்டிப்பேன் விரதம் தொடங்கிக்கல. யாரு ரஜினின்ற போதை பார்த்தா எங்க சொல்றீர்கள், நான் என்ன கண்டதில்லை. இப்ப ஒரு 10 யூடியூப் போடுறேன், இப்ப கடை 2 நேரம் எடுப்போம், இன்றைக்கு பெற்றோர் தெய்வத்தை நிப்பாட்டுவோம். அதுல யாற்ற கௌரி காப்பு அந்த நூல் வந்து சும்மா சாதாரணமா லூசண்டு வேண்டாம், சரி சாதாரணமா இருக்கு. எத்தனை பேர்ட்ட வந்து அப்படி இறுகி போய் அதுக்குள்ள ரத்தம் ஊடாத மாதிரி இருக்குன்றது கண்டுபிடிப்போமா? இல்ல அதை கண்டுபிடிக்கிறது முதல். ஆனா அவர்கள் அந்த காப்பை காட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார். இல்ல அதுக்கு பிறகு அந்த காப்பு அந்த காப்பென்ன நூல், அந்த நூல் வந்து தசையை இறுக்கி வச்சிருக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுவார்கள். தசையை இறுக்கி வைக்கிறதுக்கு முதல் கணவனை ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அது விரத காலத்துல, அது வந்து விரதத்துக்கு அப்பால மிச்சம் 11 மாசம் இருக்கல்லோ, அப்ப இருக்கிற விஷயத்த நான் கூட நாசுக்கா சொல்றேன். அந்த கயிறும் தசை இளையத்தை இறுக்கி வச்சிருக்கிறது மேல அதில் இருந்து நீங்க சிந்தனையை தொடக்கலாம். இதெல்லாம் நாங்கள் உண்மையாக விளங்கித்தான் இந்த விரதத்துக்கு போகிறோமா என்ற மாதிரி. எனவே நாங்கள் முடிச்சிருவோம். வீட்டோட மாப்பிள்ளையும் எங்கட வீட்டோட பொம்பளையும் என்ற கதையை நாங்கள் அது தொடங்கித்தான் இவ்வளவு தூரம் வந்து நாங்கள் சரிதானே. ராஜினி யாரும் சொல்கிறேன் எனக்கு சம்பந்தமே இல்லை, நான் கும்பிடுறேன் கனதடவை, இதை விட்டுருங்கோன்னு சொல்கிறேன். நீங்கள் விடுறதுக்கு அவற்றை கேட்காதையில் இருந்தால் இந்த கதை தொடங்கினது. 2 நாளா உதவி செய்யறாரு நீங்க கடவுளவு நான் 15 தடவை பார்த்துட்டேன். இப்ப காட்டி நீங்க சரி ஒரு ஸ்பாட் லைட்ல போட்டு காட்டுவோம். இப்ப சொல்லுங்க, காட்டுங்க. உங்களை ஹைலைட்ல போட்டு வச்சிருக்கேன், நீங்க அதை டைப் பண்ணிக்கணும், நீங்க காட்டுங்க உங்களுக்கு. சரி கிட்ட கண்டாங்க இங்க 65 எழுது இல்லை, இதுல பேரும் எழுத இல்லை. அப்ப இது முந்தி யாருக்கோ செய்ததை காட்டுறீங்க. சரி மகிழ்ச்சி. அப்ப இனிமேல் பிரச்சனை இல்லை. அவற்றை எங்க பாப்போம். நேற்று அதை எடுத்தா கிளியர் இல்லை. 65 பிறகு வச்சு கிடக்கு. நேற்று இரவு ஒரு 12 மணிக்கு ஒரு பிறந்த நாளில் கலந்து கொண்டிருந்தோம். இரவு சும்மா பிறந்த நாள் அல்ல, ஒரு ஆதர்ஷப்படுத்தலுக்காக. அப்போ கேக்கை வெட்டினாரு, அழகாக இருந்தது, உயரமாக இருந்தது. அப்போ நான் சும்மா யதார்த்தமாக சிரிக்க பண்ணுறதுக்காக கேட்டேன், இதில் எவ்வளவு கேக் எவ்வளவு ரெஜி ஃபோமெண்டு. அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு, இல்லை மோரண்டா இங்கே பாருங்க எல்லாமே கேக் தான். அப்புறம் முன்னாலேயும் வெட்டி காட்டினார்கள். இதை மாதிரி நீங்கள் இதை மாதிரி மேலால் தட்டை உண்ட அந்த ஐசிங் எடுத்ததை அப்படியே கிளப்பி வச்சு எடுத்தீங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு பேர்கிட்ட 35வது பிறந்தினத்துக்கும் கீழே பழைய வச்சுட்டு மேலே இப்படி வச்சு போட்டு அவை கொண்டே கொடுக்கலாம். படம் எடுத்து வெட்டி வீடியோ எடுங்க. இல்லை நீங்கள் இல்லை பாவிக்கலாம். வைத்தின ஐசிங் வந்து எறி இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு வச்சிருக்கலாம். அதுதான் அந்த ஃபார்மேட்ல செய்யும். இப்ப கடைகளில் விற்கிற இதுகள் வந்து இந்த கல்யாண வீட்டுக்கு எழுத்தெழுதினதுக்கு பிறகு பெரிய கேக் எல்லாம் வெட்டி வாங்கி குடிப்பார்கள் இல்லை தமிழர்கள். அது எல்லாமே கீழே தான் ஒரு துண்டு தான் கேக், மிச்சம் எல்லாமே ரெஜி ஃபார்ம் பெட்டியில இருக்கும். அது அதான் சொல்றேன், முன்னாலே இருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அது தெரியாது இல்லை. அப்ப இதுதான் கௌரி காப்பு போலதான் இதுவும் கூட. அர்த்தம் தெரியாம நாங்கள் ஷோ காட்டுறோம்ன்றது என்னுடைய கதை. இதுக்கு எனக்கு தெரியும் எதிர்வினை வருமென்று திருப்பியும் சொல்லி முடிக்கிறேன். சைவ சமயத்தில் இது இல்லை, இந்து சமயத்தில் இருக்கிறது
அவை எனக்கும் ஒரு என்ன எனக்கும் முற்காப்பை எடுத்துக்கொண்டு தான் இந்த வார்த்தையும் சொல்கிறேன். இருந்தாலும் இது போன்ற அடிப்படைகளை விவாதிக்கலாம். உருட்டல் சிந்தனை நேரம் தானே இது. ஒன்றும் இது என்ன அறிவு சிந்தனை நேரம் இல்லை தானே. சரி, ஓகே, மகிழ்ச்சி இணைந்த. ஏன்னா நீங்கள் கழிச்சிருந்தீங்கண்ணா எல்லாரும் சிந்தனையில் வந்து நிறைய கழிச்சிருந்தீங்கன்னா முதல் மௌனமாக தானே இருந்து நான். லக்ஷிகா அவர்கள் சொன்ன சிந்தனை சிறப்பாக இருந்தது. ஏன்னா அந்த அந்த ஒப்பிட நினைத்த கதை வந்து அழகாக இருந்தது. அதுக்கு பிறகு தர்ஜினி நீங்கள் சொன்ன விளங்கவே இல்லை. மகனுக்கு ஆற்றும் என்றது சரியா, மகற்கு ஆற்றும் என்று சரியான்னு கேட்டீங்களா? எனக்கு இது வரைக்கும் மகனுக்கு ஆற்றும் என்று தான் தெரியும். எனக்கு இல்லை, அதில் என்ன தவறு? ஆனால் உங்களோட அர்த்தத்துல 2 நிமிஷம் எடுத்துட்டு விட வரலாம். உங்களோட அர்த்தத்துல மகனுக்கும் மகற்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய இதுல மகனுக்கு மட்டுமில்ல, பிள்ளைகளுக்கு பொதுவா. இல்ல, மகற்கு அது பன்மை இல்லையே. அது மகற்கு இருந்தது. ஆனா நான் சொல்ல கேள்விப்பட்டேன். இப்ப மகப்பேறு காலம் என்ன 10-15 பிள்ளைகளை சொல்றது. ஒரு பிள்ளைக்கு தானே மகப்பேறு. அந்த தாய் அதுக்கு பிறகு நவலாசிவனான் வந்து அந்த திருக்குறளை வாசிச்சு நாம் எல்லோரும் அறிந்ததை திருப்பி சொல்லிட்டு போயிட்டார். திருவள்ளுவர் எழுத்துப்பட விட்டுருந்தா என்ன செய்யறது? இல்ல, நான் உங்களுடைய அர்த்தத்தை நீங்கள் பிள்ளை ரெண்டுக்கும் அர்த்தத்துல எது என்று தெரியல சரி என்றுதான் அந்த கேள்வி வந்தது. அப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், ரெண்டும் ஒன்றுதான். மகனுக்கு மகற்கு. மகளுக்கு ஒன்றும் சொல்லாம போயிட்டாருந்தா இல்ல, அது மகற்கு என்று உச்சரிச்சாலும் ஒரு அர்த்தம் தான், மகனுக்கு என்று அர்த்தம் ஒரு. ஆனா நீங்க கேட்டிருக்கலாம். எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஏன் தந்தை மகளுக்கு ஆற்றும் உதவி என்று என் வேற இல்லை. இது கன்னடத்துல 1000 தடவை விவாதமே நடந்து முடிஞ்சது. திருவள்ளுவர் வந்து மகனுக்கண்டா ஒன்று ஒரு ஆள் மகற்கண்டா நீ சொல்றபடியா பொதுவாகத்தான் இருக்கு. ஆணையம் பெண்ணையும் தான் சொல்லி இருக்கோம். மகற்கு கண்டா நீ வருது. மகற்கு கண்டா பொதுப்பாலா? அது பொதுவாகத்தான் இருக்கும். அதே மகற்கு மகனுக்கு சொல்லி இருக்க மாட்டாரா நீ? இல்ல, எழுதி இருக்க மாட்டார் தானே என்று இல்ல, மாட்டார். அவர் எழுதி இருக்கலாம். அவர் எழுதியிருக்காட்டிலும் அச்சுக்கோர்த்துக்கு புத்தகத்துக்கு போகும்போது எழுத்துக்கள் மாறுபடலாம். சரி, உதாரணம் கேட்போம். அபிராமி சொல்லுங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க நல்ல வடிவா. கற்றதுனால் ஆய அது இந்த திருக்குறளை சொல்லி முடியுங்க ஆறுதலா? கற்றதனால் ஆய பயனன்குள் மானறிவர் மற்றார் அதற்கு. சரி, லக்ஷனா சொல்லுங்க. சாரி, அது அபிராமி சொன்னது சரி. ஒரு சொல்ல மாட்டோமா? கற்றதனால். ஓகே, அட்சியா கேட்கல. நீங்க அது இதுல சவுண்ட குறைச்சி வச்சுக்கிறீங்க. அந்த திருக்குறளா? ஓ, கற்றதனால் ஆய பயனன்குள் மானறிவன். சரி, ஓகே. இது விளங்குதா? இப்படி வாசிச்சா விளங்குமா இது? நீங்க அது அந்த அந்த பிரித்தல் புணத்தல்ல தான் அந்த பிரச்சனை வருது. நீங்க அதை விளங்கும்படியா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். யாராருன்னா ஓப்பன் டு த சபை. யாராவது ஒரு ஆள் விளங்கும்படியாக இந்த மகன் மகற்கு என்ற மாதிரி இந்த கற்றதுனால விளங்கும்படியா உச்சரிக்கிறீங்களா? இருக்கா? திருவள்ளுவரை மறந்துடுங்க, சரியா? எங்கேயோ எடுத்திருந்தீங்க. இதை விளங்கும்படியாக 4, 3 என்று 7 சொற்கள்ல சொல்லுங்க. கற்றதனால் வந்த பயன் கொள்ள அறிவன் நற்றால் தொழார் எனக்கு. நீங்க அவர் சொன்னதை கொஞ்சம் வடிவா சொல்றீங்க. இல்லை, இப்ப ஆயண்டா என்ன? கற்பதால் வரும் பயன் என்னவென்றால் அதற்கு ஒப்ப வாழுவதுதான் தகும். இப்ப பிடியதன் உரிமை யாருக்கு தெரியும்? முதல் 2 வரி இல்ல, அது ஒரு இலக்கியம். நாங்கள் பிடிக்கியான பிறகு அது பிள்ளையாரண்டு சேர்த்துல வச்சு சமயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது அவ்வளவுதான். அது விளங்கும்படியா சொல்லுங்க.
பிடி என்றா யானை. முதல் சொல்லிலேயே ரெண்டா பிரிக்கலாம். பிடி அதன், சரியா? அந்த கொம்பு அதுக்கான சொல்லுத்தான் ஒரு அது உமை. குளம் கொழு கொழு மிக அரியது, கரியது அல்ல. சரியா? சும்மா திருக்குறள் வகுப்புக்கே காசு வாங்கி படிப்பிக்கிறாங்க இன்றைக்கு இணையதளத்தில், தெரியுமா? இந்தியாவிலேருந்து எவன் எடுத்தாலும் திருக்குறள் வகுப்பு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள், ஆக $10 தான் ஒரு வகுப்புக்கு. பார்த்துருக்கேன், நான் நிறைய பார்த்துருக்கேன். அவனும் இதே கன்றாவியை தானே படிப்பிக்கிறான். பிள்ளைக்கு விளங்காது என்ன, வெளிநாட்டில் அவைக்கு விளங்கிச்சுதா என்னண்டு? குளமிகு கரியதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அறநெறி பாடசாலையில் போய் சமயம் எல்லாம் படிக்கிறீங்க. குளமிகு கரியது என்றா என்ன அர்த்தம்? இல்லை, உங்களோட குரல் நீங்கள் எல்லாரும் இந்த மைக்கை ஆன் பண்ணிட்டு லேப்டாப்பில் குறைக்கிறீர்கள், மொபைலில் எட்டிக்காரர். சொல்லுங்க, நீங்க அப்படித்தான் ஓன் பண்ணீங்க ஆச்சியா போகுது. இல்ல அதுக்கு எனக்கு 100 இது இருந்தது, ஆனா இந்த மைக் தான் மியூஸ் எனக்கு தெரியல என்னது. சரி, ஆனா நீங்க அன்மியூட்ல தெரியுறீங்க, உங்களோட குரல் வருது இல்ல, இப்படி தட்டுறீங்க, உங்களோட குரல் டக்காண்டு வருது. சரி, எனிவே நாங்க அதை விட்டுருவோம். அதைத்தான் நான் சொன்னேன். நான் நினைக்கிறேன் மகற்கு என்றால் பிள்ளைகள் என்று அர்த்தப்பட வந்தால் திருவள்ளுவர் தப்பினார். சரியா? இப்ப தந்தை அது முந்தி இருப்ப செயல், அதுதான் அந்த உங்களோட திருக்குறள். அதெல்லாம் இன்னும் உண்டு வருமே. அப்பாவை எப்படி மகன் பெருமைப்படுத்துற திருக்குறள் யாருக்கா தெரிஞ்சா? இது ரெண்டு மகன் தந்தை காற்றும் உதவி அவன் தந்தை எண்ணுற்றான் எனும் சொல். சரியா? இப்ப ஜியானடிசர் அவர்களுக்கும் தர்ஜினி அவர்களுக்கும் தனியா கேட்கிறேன். இங்க மகன் என்றது பிள்ளைகள் என்று அர்த்தமா? இல்ல. அப்ப இதுல திருக்குறள் கட்டிக்கார நல்லவரா? மணிக்கோணம் சரியாத்தான் எழுதினாரா? நீங்கள் முதல்ல தந்தை மகற்காற்றும் என்றதை நீங்கள் பெருமைப்படுத்தி அவர் சும்மா இருப்பாரோ, அவர் பொன்பிள்ளையிலும் சேர்த்தான் சொல்லிட்டீங்கன்னு இப்படி தம்மை காட்டி விட்டுட்டீங்க. இப்ப மகன் தந்தை காற்றும், அப்ப இந்த மகன் என்றது பிள்ளைகள் என்ற அர்த்தம் வருமோ? அப்ப அதுக்கு மகளை எங்க குறிப்பிட்டிருக்கிறார் இந்த திருக்குறள்ல? அப்ப என்ன ஒன்றுக்கு சாட்டி சொல்லி அவரை காப்பாத்துறீங்க, மற்றதுல திறமா கைய தலையாட்டி அவர் பிள்ளைதான் என்று வழக்கு கூப்பிடுறீங்க. வித்தியாசமா தானே இருக்கலாம். மகன் தந்தைக்கு ஆற்றும் என்றால் அப்ப மகள் தந்தைக்கு ஆற்றும் என்று வராது. வேற ஒரு குரல் நாங்கள் சொன்னா என்ன பிள்ளை? இல்ல என்னண்டா, எங்கட தலைவர் சும்மா கொல்ல மாட்டார். அவர் சுட்டு கொண்டாலும் அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி நம்பி பேய் காட்டின சமூகம் தானே நாங்கள் பெற்ற தெய்வத்துக்குள் நுழைய போறோம். ஒத்துக்கொண்டீங்களா இல்லையா? எந்த கடவுள் பிளவிட மாட்டார், சிவபெருமான் பிள்ளையே சேர்க்க மாட்டார். அவர் சூலாயுதத்துல குத்தி கொண்டாலும் சிவபெருமான் அர்த்தத்தோட தான் செய்திருப்பார் என்று சொல்லி நம்பின ஒரு முட்டாள் சமூகம் எல்லாம் நாங்கள். என்னம்மா பால் பொங்குதா? ஓம், என்ன சொல்ல போறீங்க? என்ன செய்யலாமான்னு கேக்குறார். உரையரும்புக்கு நேரம் இருக்கு, கரியா வருவோம். நீங்க கட்டிக்காரி வளமையா 2 பேருக்கு என்ன வெறுட்டுவின நேரம் போச்சுன்னு இன்றைக்கு அத்விகா வந்து வெறுட்டுறாவா. மாமா உரையரும்பு நேரம் ஆயிட்டுது, நிப்பாட்டுங்க கதையை, அப்படித்தானே? சரி, அப்ப இன்றைக்கு குடும்ப சங்கிலி காட்ட போறீங்க. இன்றைய பெரியவர்கள் இன்றைக்கு கட்டாயமாக வாசிப்பெரும்பு உரையரும்பு கேளுங்கோ. குக்கையா உரையரும்புல வந்து இவர்கள் தங்கள் குடும்ப சங்கிலியை மரமாக செய்து காட்ட போகிறார்கள். சரி, அதனால திரும்பி வாங்கோ, எல்லாரும் வீடியோ போட்டு அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் எல்லாம் அழிக்காம அப்படியே இருங்கோ. கொஞ்ச நேரம் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு எங்களோட இணைந்து கொள்ளுங்க. சரி, நாங்கள் முடிப்போம். என்ன திருக்குறளோ சிவபெருமானோ அல்லது எங்களோட இயக்க தளபதியோ தலைவரோ எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கும். நாங்கள் அதை திருத்தி கொண்டு போவோம். லக்ஷிகால் சிந்தனை மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கொண்டு போக வேணும்.
இல்லையண்டா பிரச்சனை வரும் என்கிறதா அந்த கதை. நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி, இப்போது நாங்கள் போக